ஹே லவ்லீஸ், ஹவ் யூ? ஐ ஹோப் யூ ஆல் ஃபைன்டா. ஓகே தாம்மா, எனக்கு ஜீன் ஒன் ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். ஒன்லி மைன். ஓகே, நான் ஒன்லைனே மேலே சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒன்லைன் விளக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டது தான். ஸோ உங்களோட ஐடி எனக்கு தெரில, நான் பின் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, நீங்கள் அதை பார்த்துட்டு அவங்க கேட்ட ஸ்டோரி தான். அவங்க ஜேகேக்கும் ஒரு ஒன் ஷர்ட் கேட்டிருக்கீங்க. ஸோ நான் கண்டிப்பாக போட்டுறேன்டா. தென் எல்லாமே OT7 கனெக்ட் பண்ணி பேச சொல்லியிருக்கீங்க. உங்களோட அந்த இது எனக்கு பிடிச்சிருக்குடா. ஐ லைக் இட். தென் ரிப்போர்ட் பண்ணது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரிப்போர்ட் பண்ணீங்க. உங்களோட இந்த ஆதரவை கூட நான் ரொம்பவே அப்ரிசியேட் பண்ணுறேன். ஏன்னா எனக்காக டைம் ஒதுக்கி என்ன ரிப்போர்ட் பண்ணணும் எல்லாம் சரி, ஓகே. ஆனால் இதெல்லாம் பண்ணுறீங்கள, யார் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா முதுகில் குத்தாதீங்க. ஓகேவா? டைரெக்டாக வாங்க, நம்ம பேசி தீர்த்துக்கலாம். ஏன்னா பிரச்சனையாக இருந்தாலும் பேசினா முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. ஸோ டைரெக்டாக வாங்க, உங்களுக்கு என்ன தரணுமோ தரமாக தந்து அனுப்புகிறேன். ஓகேவா? இந்த மாதிரி குரங்கு சேட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நல்லாவே இல்லை. நல்லா பண்ணிங்க, ஆனால் நல்லாவே பண்ணிங்க. இதையும் தூக்க தான் போகிறீங்க எனக்கு தெரியும். பட் ஆக்சுவலாக நான் சொல்கிறேன், இது நல்லாவே இல்லை. ஒருத்தரை அடித்து நீங்கள் என்ன பிடுங்க போகிறீங்கன்னு எனக்கு தெரில. அது எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோதான் இருக்குது. ஸோ சரி, அதுகளை பற்றி பேசினா நம்ம ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக போயிடும்டா. ஸோ நம்ம பேச வேணாம். ஸோ அதுகளோட வேலையே அதுவாக இருக்கலாம். ஸோ என்றைக்குமே அடுத்தவங்களை அடிக்கிறவங்க நல்லா தான் இருப்பாங்கடா. புதுசாக ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நல்லா தான் இருக்காங்க. ஸோ நல்லா இருந்துட்டு வெல்தியாக இருந்துகிட்டே தான் அடுத்தவங்கள அடிக்கிறாங்க. பொதுவாகவே வெல்தியாக இருக்கவன் தான் அடுத்தவன் மேலே ஜெலஸ் ஆகிறதுக்கும் அடுத்தவனை மேலே இது பண்ணுறதுக்கும் அவனுக்கு டைம் இருக்கும். ஓகேவா? ஸோ கஷ்டப்படுறவன் எப்போவுமே வெல்தியாக இருக்கிறவங்களையோ இல்லை மற்றவங்களையோ பார்க்குறதுக்கு கூட டைம் இருக்காமல் ஓடிட்டே இருப்பான். ஸோ வெல்தியாக இருக்கவங்களுக்கு தான் ரொம்ப டைம் இருக்கும் போல இருக்குது. ஸோ அதனால தான் திருப்பி மற்றவங்கள அடிக்கிறதுலேயே குறியாக இருக்காங்க போல இருக்குது. ஸோ அவங்களும் அவங்கள வேலையை செய்யட்டும், நம்மளும் நம்ம வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். சரி, உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். தென் ஆக்சுவலாக ஜின் ஒன் ஷாட்டு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரில. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். மோர் சப்போர்ட் மீ. அதுதான் என்னை பூஸ்டப் பண்ணும். தென் தயவு செய்து எனக்கு ஒரு சின்ன சஜஷன் மட்டும் வேணும். அதில் யாரோட கமெண்ட்ஸஸ் மெஜாரிட்டியாக இருக்குது அப்படின்னா நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன்டா. நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, உங்களோட வாய்ஸ்லேயே பேசுங்கக்கா. ஸோ ஜென் வாய்ஸ் மாற்றி பேசாதீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அது கூட எனக்கு ஓகே தான். எனக்கு எப்படி பேசினாலும் ஓகே தான். ஓகேவா? தென் இன்னும் கொஞ்சம் பேர் லைக் பண்ணுறீங்க, இந்த வாய்ஸை டோன் பண்ணி பேசுகிறது ஒரு லைக் பண்ணுறீங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களோட சஜஷன் என்னவோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, நான் கேட்டேன் அப்படிங்கிறதுக்காண்டி என்னை கழுவி ஊற்றக்கூடாது. ஓகேவா? ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸஸ் இருக்குடா. இங்கே ஏதோ கோவிலில் கூட போல். ஸோ சவுண்டு கேட்கும். ஸோ அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த ஒன் ஷர்ட்டுக்கு ஒன்லைன் நான் கொடுத்துட்டேன் ஆல்ரெடி. ஸோ நம்ம சின்ன ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாமா? இன்ட்ரோ நம்ம OT6 இருக்காங்கல்ல, ஜின்னை தவிர்த்து நம்ம OT6 உங்களோட பிரதர்ஸு. ஸோ நீங்கள் அவங்களுக்கு ஒரு குட்டி பிரின்சஸ் மாதிரி, ஸோ ரொம்ப செல்லமாக உங்களை க்யூட்டாக வளர்த்துட்ருப்பாங்க. உங்களுக்கு பேரண்ட் கிடையாது, அவங்க 6 மெம்பர்ஸ் தான் உங்களை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்ருக்காங்க. ஸோ தட்ஸ் வை செல்லம் கொடுத்து வளர்த்தது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை ஒரு வெளி உலகமே தெரியாமல் வளர்த்துறாங்க. நீங்கள் இப்போ 16 ஏஜ் தான். ஸோ ஸ்கூலுக்கு கொண்டு விடுறதுலேருந்து கூட்டு வர்றதுலேருந்து உங்களை பார்த்துக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்களுக்குள்ளாடியே அவங்கள சுற்றியே அப்படியே இருந்திருக்கும். குட் டச் பேட் டச் அதை கூட சொல்லி தந்து வளர்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களை அகெயின் அவங்க உங்களை தூக்கி வச்சு கொஞ்சிருவாங்க. ஸோ இதுவே உங்களுக்கு அவங்க
அதிகமாக அந்த லவ் கொடுத்தே வளர்த்துறதுனால எப்போவும் நீங்கள் அவங்க லேப்ஸில் உட்கார்றது, அவங்கள ஹக் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால உங்களுக்கு இதுவுமே என்ன அப்படிங்கிறது டிஃப்ரென்ஷியேட்ஸ் தெரியாமல் இருந்துகிட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம ஜின்னை பொறுத்தவரையில் ஒரு பேர்ட் காய். அவர் உங்களோட ஆப்போசிட் வீடோட பையன்தான். ஸோ நெய்பர் வச்சுக்கலாமா? ஸோ நெய்பர் தான். அவங்க ஆப்போசிட் வீட்டில் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு தனி வீடு, ஒரு மேன்ஷன் மாதிரி இருக்குது. ஸோ அந்த சைடு நம்ம ஜின்னோட வீடு. ஜின் எப்போ மாதிரி நம்ம ஸ்ட்ரீட்டில் ஒரு ரவுடி இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் ஜின் ஒரு ரவுடின்னு வச்சுக்கலாம். அவன் ரொம்ப ரொம்ப பேட் காய். ஆனால் அவன் பொண்ணுங்களெல்லாம் வேணுக்குனே வம்பு இழுக்கிற ஒரு டைப்பாக வாழ்ந்துட்டுருக்கான். அவன் சின்னதுலேருந்தே அவன் ரொம்ப இண்டிபெண்ட்டாக வளர்ந்தனாலேயே அவன் அப்படி இருக்கான். ஸோ இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜின்னுக்கும் உங்களுக்கும் என்ன கனெக்டிங் ஆகுது, தென் இந்த 6 எப்படி போகுது அப்படிங்கிறத இந்த ஸ்டோரி இருக்கும். ஓகே, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போய் பார்த்துக்கலாம். இப்போது நம்ம 6ம் உங்கள் முன்னாடி செம்மையாக உங்களை காண்டாக முறைச்சிட்டு நிற்கிறாங்க. அப்போது நீங்கள் அப்படின்னு உதட்ட அப்படியே பிதிக்கிட்டு, என்ன ஏன் அப்படி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. அப்போது நம்ம 6ம், ஏய் உங்கள்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கோம், இவ்வளோ நேரமாக நீ விளையாடுற, ஏய் உனக்கு லீவு கொடுத்தாங்க, நீ எதுக்கு இப்படி விளையாடிட்டுருக்கா? நான் வேறு என்ன பண்ணுறது, நீங்களும் ஒர்க்குன்னு இருக்கீங்க. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நான் தான் கேம் விளையாடிட்டு இருந்தேன். அதுக்கு இவ்வளோ நேரம் வீடியோ கேம் விளையாடுவியா? இப்படியே விளையாடிட்டு இருந்தா அப்போது உன்னோட கண்ணுக்கு என்ன ஆகுறது, ஏன் இப்படி பண்ணுற ஒயன் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் கோச்சிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அது நீங்கள்லாம் இருக்கீங்கல்ல, அப்படியே என் கண்ணுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா எதுவும் பண்ண மாட்டீங்களா? அதெல்லாம் பண்ணுவோம், ஆனால் அதுக்காக நீ வேணுங்கன்னே கண்ணை கெடுத்துப்பியா? இவ்வளோ நேரம்லாம் பண்ணக்கூடாது இப்படி இருந்து, சரிவா அப்படின்னு உங்களை அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. எஸ், அப்போது நீங்கள் என்ன உங்களுக்கு கோவம் வரல, ஏதோ என்ன அடிக்கிற மாதிரி நின்றுருந்தீங்க. பிரின்சஸ், உன்னை பார்த்தா யாராவது அடிக்க தோணுமா? நீயே கூட்டி பிள்ளையாக இருக்க, உன்னை என்ன அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப லவ்விங்காக உங்களை கூப்பிட்டு போய் அப்படியே எல்லாரும் இந்த எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அந்த மாதிரி ஆக்சுவலாக உங்களை டைனிங் டேபிளில் உட்கார வச்சு எல்லோரும் சாப்பாடெலாம் ஃபீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ரொட்டீன் லைஃப் இருக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஆக்சுவலாக மொட்டை மாடி இருக்குல்ல, டெரஸு, அதுக்கு மேலே வரீங்க. அப்போது ஆக்சுவலாக வரும்போது உங்களோட ஃபேவரட் செடி ரொம்ப வாடி வதங்கி போயிருக்கு. ஸோ அதை பார்த்ததுமே நீங்களும் வாடிடுறீங்க. இங்கே என்ன ஆச்சு உனக்கு? ஏன் நீ இப்படி சொங்கி போயிருக்கா? சரி நான் வந்துட்டேன்ல, சாரி, நான் உனக்கு நேற்று தண்ணி ஊற்றலையா, வரேன் வாட்டர் எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஓடி போய் அப்படியே ஒரு மாதிரி குட்டியாக ஸ்கர்ட் போட்டு ஒரு ஷர்ட்டை போட்டு அப்படியே குட்டியாக க்யூட்டாக இருக்கீங்க. எஸ், அந்த 16 வயசு வரும்போது எல்லாருமே அழகு தான். ஸோ அதே மாதிரி உங்களையும் பார்க்க செம்ம க்யூட்டாக அழகாக இருக்கீங்க. இப்படியே நீங்கள் அந்த வாட்டர் கேன் எடுத்துகிட்டு அப்படியே இந்த செடியை நோக்கி ஓடிட்டுருக்கீங்க. அந்த பிளான்ட்டை பார்த்துட்டு அப்படியே அதுக்கு தண்ணியும் அடிச்சிட்ருக்கீங்க. இதை 2 கண்கள் அப்படியே வாட்ச் பண்ணுது ஸ்டேரிங்கில் நின்றுட்டு. எஸ், அவனோட ஸ்டேரிங்கில் நின்று பார்த்தா தான் உங்கள் டெரஸ் தெரியுது. ஸோ அவன் ஸ்டேரிங்கில் ஏறும்போதே உங்களை பார்த்துருப்பான். இது யாருடா புதுசாக இருக்குது, நம்ம ஆப்போசிட் வீட்டில் யாருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறான். ஸோ பார்த்துட்டு சரியாக தெரியலையே, இவங்க ஒரு வீடு கட்டியிருக்காங்க, இது என்ன ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது, அது யார் இந்த ஃபிகரு
நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, நம்ம ஆப்போசிட் வீட்லாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமாக இதுக்கு மேலேயே ஏறிதுன்னு பார்க்குறான். அப்போ தான் நீங்கள் தெரியுறீங்க. வா, பியூட்டிஃபுல், நம்ம இருக்கா, யாராக இருக்கும் இவ அப்படின்னு பார்த்துட்டு. ஆனால் இத்தனைக்கும் ஜின் நம்ம OT6க்கும் ஃப்ரெண்டு. ஆனால் இத்தனைக்கும் OT6க்கும் ஃப்ரெண்டாக இருந்துட்டு இது வரைக்கும் அவனுக்கு உங்களை பற்றி தெரியாது எதுவும், ஓகேவா? ஸோ அதனால தான் அவங்களும் 6 சொல்லியிருக்க மாட்டாங்க. எஸ், எங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. எனவே தான் இதெல்லாம் மறைச்சிப்பாங்க ஜின்கிட்ட. ஜின் கொஞ்சம் கோலமாலாம் நடந்துப்பான். நம்ம 6ம் அப்படி தான். ஆனால் அவங்க வீட்டில் மட்டும் உங்கள்கிட்ட ரொம்ப க்யூட்டாக ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப நல்ல செல்லந்தந்தே வளர்த்துட்ருப்பாங்க. ஸோ உங்களைன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் அப்படி. ஸோ அந்த ரீசனால் தான் உங்கள் மேலே இருக்கிற அந்த கேரிங் அது அவங்கள வெளியிலலாம் அவங்கள சொல்லக்கூடாது அப்படின்னு தான் நினச்சிட்ருப்பாங்க. ஸோ ஜின்னுக்குமே இப்படியே ரொம்ப நாளாக அந்த ஆப்போசிட் வீட்டில் இருந்தும் உங்களை பற்றி எதுவுமே தெரில. இப்படியே ஒரு நாள் நீங்கள் இப்படி தான் ஸ்கூல் போயிட்டு கொஞ்சம் டயர்டாக உங்கள் டையெல்லாம் அப்படியே லூஸ் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு உங்களுக்கு ஆக்சுவல் ட்ரெஸ் எப்படின்னா குட்டியோண்டு ஒரு சின்ன ஸ்கர்ட்டு அண்டு ஒரு ஷர்ட்டு, அது மேலே டை, அப்படி தான் இருக்குது. எஸ், இந்த கொரியன் வேர் மாதிரி. ஸோ நீங்கள் அதை போட்டு தான் நீங்கள் ஸ்கூலுக்கு போவீங்க, ஸ்கூலுக்கு வருவீங்க. இப்போ அந்த டயர்ட்னஸ்லேயே அப்படியே கழட்டிட்டு அப்படியே நல்ல சோஃபாலாம் நிமிந்துக்கிறீங்க. ஸோ அப்படியே படுத்துட்டு அப்பா இன்னும் டயர்டாக இருக்குது. அப்போது ஜிமன் உங்கள் ஹெட்டை டேப் பண்ணிட்டு, ஏ குட்டியம்மா என்ன ரொம்ப டயர்டா அப்படின்னு கேட்க, அப்போ வி உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, ஏய் இதை ட்ரை பண்ணி பாரு, டயர்ட்னஸ் எல்லாம் போயிடும், அம்மோ பாரு அப்படிங்கிறான். அப்போது ஜேகே, அதை டைப் பண்ணாத, இதை ட்ரை பண்ண பாரு. ஐயோ, ஆளுக்கு வந்துட்டீங்களா? டேய், ஏற்கனவே தலைவலின்னு சொன்னாடா, விடுங்கடா அப்படின்னு ஓபி நிற்கிறாரு. அப்போது ஏய் என்னடா இப்படி பண்ணுறீங்க, வீடு பெரியண்ணாங்க ஆரம் வெளில எங்கேயோ போனான்டா. ஓ அப்படியா, சரி, ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்குது, வீடு வரிச்சு வந்த மாதிரி இருக்குது? அதுவா, இவனை லவ் பண்ணிச்சுல அந்த பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சு, அதனால தான் ஆக்சுவலாக எல்லாருமே கொஞ்சம் சோகமாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லவும். அப்போ ஜிமன், என்னது எனக்கு தெரியாமலே எப்போ விட்டு போனான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அப்போது எல்லோரும் கரங்குன்னு சிரிக்கிறாங்க. அப்போது ஐயோ, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, எப்போ பாரு லவ் பண்ணுறான் விட்டுட்டு போகிறான் இதெல்லாம் பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்கன்னு புரியவே மாட்டேங்குது சில நேரம் நீங்கள் பேசுகிறது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஓயன், அதெல்லாம் தெரிஞ்சுக்கூடாது, சின்ன பிள்ளை அப்படிங்கிற மாதிரி அவங்கள அப்படியே ஆக்சுவலாக நம்ம சுகா உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு, இங்கே வா, நான் உங்க கூட இந்த கேரம் போர்டு விளாடுறேன்னு சொன்னல, வா நம்ம ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. அப்போ நீங்கள் அண்ணா என்னால் முடியல வீடு, பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவங்கள கூப்பிட்டு போயிட்டு, அப்போது அப்படியே பின்னாடியே நீ இதை குடி அப்படிங்கிறான். அப்போது ஜேகே, இல்லை இதை தான் நீ குடிக்கிற, ஐயோ 2 பேரும் கொடுங்கடா நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதை அப்படியே சலிச்சுட்டே வாங்கிட்டு, என்னன்னா இவனுங்க இப்படி இருக்கானுங்க, எப்போ தான் இவனுங்க போராட்டம் அடங்கும்? அது அவங்ககிட்ட தான் கேட்கணும்டி, அதெல்லாம் பற்றி எனக்கு தெரியாது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு, சரி குடிச்சிட்டியா, இதை யார் குடிப்பா, 2லேயுமே பாதி வச்சுருக்கீங்க, அப்போது கொடு நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மியாவும் மூஞ்சி தான் வாங்கி குடிச்சிட்டு, நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் குக்கிங் நல்லா தான் பண்ணுறானுங்க,
இனி இவனுங்களை வச்சே ஓட்டலாம்னு நினைக்கிறேன், மேட்ஸே தேவையில்ல அப்படி சொல்லிட்டு நீ வாடிச்சலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. அப்போது நீங்களும் வந்து அப்படியே சிரிச்சுட்டே போய் அப்படியே இவங்க கூட கேரம் போர்டெல்லாம் விளையாடிட்டு அப்படி செம்ம லைஃப்லாம் அன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருந்தாலும் டேஸ் எல்லாம் அப்படியே போகுது. இப்போ ஒன் டே ஆக்சுவலாக அன்றைக்கி 6மே வெளில போயிருப்பாங்க. இந்த 6த்தை தேடி நம்ம ஜின் உள்ளே வராப்பில். ஸோ ஜின் உள்ளே வராம்போது நீங்கள் அப்போ தான் ஸ்கூல் போயிட்டு நான் சொன்னல அடிக்கடி நீங்கள் எப்படி டயர்ட் ஆயிடுவீங்க. ஸோ வந்து சோஃபாவில் அப்படி நீட்டி வந்து படுத்துப்பீங்க. ஸோ அது வந்து பார்க்கவே கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாட்டாக இருக்கும்ல, சொந்த மாதிரி. ஸோ அப்படி தான் வந்து உங்கள் ஹெட்டை அப்படியே அந்த சோஃபாலாம் சாய்ச்சிட்டு பயங்கரமாக அப்படியே ப்ரீத் பண்ணிட்டே இருக்கீங்க. இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டே எல்லாம் நடந்திருக்கும் போல இருக்குது. ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. ஸோ ஜின் ஆக்சுவலாக இந்த காட்சியை பார்த்ததுமே இது அது இல்லை அப்படின்னு நீங்கள் அன்றைக்கி செடிக்கு தண்ணி ஊற்றிருப்பீங்கள்ல, ஸோ அதை பார்த்துட்ருக்கான். அதை யோசிச்சுட்டு ஏய் பரவாயில்லையே, ஃபிகர் டக்கராக இருக்குது, யாராக இருக்கும் இவனுங்க, இதை பற்றி சொல்லவே இல்லை, இவனுங்க சிஸ்டரா இது அப்படிங்கிற மாதிரி உங்கள் பக்கத்தில் வரான் டவுட்டோடையே. ஸோ அப்படி நீங்கள் வந்ததுமே யார் பெரியண்ணா நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படின்னு வந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜின் டக்குன்னு எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது ஏய் என்ன யாருன்னு தெரில, தெரியலையே, அதனால தான் கேட்குறேன். நான் உன் ஏற்ற வீட்டில் தான் இருக்கிறேன், என்னை பார்த்ததே இல்லை. ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் ஜின்னை தரையபாட்டி பார்த்துருக்கீங்க, ஜின் தான் உங்களை பார்த்தது கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் தெரியாதுங்கிற மாதிரியே அடிக்கிறீங்க. ஸோ அப்படியே அவன் பார்த்துட்டு ஏய் உண்மையாகவே உனக்கு என்ன தெரியாதா? தெரியாதே, சரி விடு இன்னும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார வரான். அப்போது நீங்கள் அப்படியே திரும்பி நின்று பார்த்துட்டு என்ன இங்கே உட்காருவீங்க, என்ன வேணும் உங்களுக்கு? ஏய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி பக்கத்தில் உட்கார வச்சிடுறான். அப்போ நீங்கள் ஏய் என்ன வேணும், யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் உன் அண்ணங்க எல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான், இந்த ஆரம், ஹோபி, சுகா, டே, ஜேகே, ஜிம்மன், இவங்க எல்லோரும் என்னோடய ஃப்ரெண்டு. ஸோ உனக்கு இப்போ புரியுதா அப்படின்னு கேட்க, ஓ எங்கள் அண்ணாஸோட ஃப்ரெண்டா நீ, ஓகே ஓகே ஓகே, இப்போ எதுக்கு வந்திருக்க? இப்படி தான் மரியாதை இல்லாமல் பேசுவியா? வேறு எப்படி பேசணும்? ஐயோ நல்லா வளர்த்து வச்சுருக்கானுங்க. அம்மா நீ அவனுங்க ஓன் சிஸ்டரா? ஆமாம் ஓன் சிஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபேஸை ரொம்ப இன்னசென்ட்டாக வச்சுருக்கதை பார்த்துட்டு ஓஹோ அவன் மனசுக்குள்ளாடி அப்பா ஹாட்டாக இருக்காளே, ரொம்ப அழகாக இருக்கா, ரொம்ப சின்ன பொண்ணாக இருப்பா போல இருக்கு. பட் ஃபேஸ் மட்டும்தான் சின்ன பொண்ணு, மற்றதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல அப்படியே இருக்குடா அப்படின்னு ரொம்ப ராங்காக அப்படி டேர்ட்டியாக யோசிக்கிறான். அப்படியே உங்கள் ஜஸ்டெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்கேன் பண்ணுறான். நீங்கள் அவனோட பார்வையை இக்னோர் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் பக்கத்தில் உட்காந்தாலும் ஏதோ வேறு எதையோ பார்த்துட்டு பேசுகிறீங்க. ஏன்னா அவன் என்ன நோக்கத்தோடு பேசுகிறான் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரில. ஸோ அப்படியே பார்த்துட்டு அங்கே மேட் வராங்க. அப்போ டக்குன்னு கொஞ்சம் ஜின் மட்டும் லைட்டாக தள்ளி உட்கார்ற மாதிரி ரொம்ப டீசென்சி மெயின்டைன் பண்ணுறது மாதிரி உங்ககிட்ட இருந்து ரொம்ப டீசெண்டாக பேசுகிற மாதிரி நடிக்கிறான். அப்போது அந்த மேடம் ஓ வாங்க தம்பி, அதான் அவங்கெல்லாம் இங்கே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை இல்லை இருக்கட்டும், நான் அவங்க வர்றது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுறேன். அப்போது ஒயின் வாடா நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரலாம் அப்படின்னு உங்களை கூப்பிட, சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எழுந்திக்கிறீங்க. அப்போது
அவன் உங்கள் பேக் போர்ஷனை பார்த்துட்டு அப்படியே கல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே போய் ப்ரெஷ்அப் பண்ணிட்டு ஒரு அதே மாதிரி தான் சின்ன ஸ்கர்ட் போட்டு ஒரு ஷர்ட் போட்டு வரீங்க. இந்த தடவை டிஷர்ட் போட்டு வரீங்க. ஸோ அப்படியே கீழே வந்ததும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போய் கேமில் தான் உட்காடுறீங்க. ஜின் அப்படியே உங்களை ஒரு மாதிரி டர்ட்டியாகவே பார்த்துட்டே இருக்கான். ஸோ உனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவனுக்கே உள்ளுக்குள்ளாடி ரொம்ப ஒரு மாதிரி டர்ட்டியாக உங்களை செடியூஸ் பண்ணணும் அப்படிலாம் தோணுது. ஸோ அவன் அப்படியே சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் அவனை கேரே பண்ணல. ஸோ நீங்கள் வீடியோ காலில் உட்காந்ததும் ரொம்ப கேம் விளையாடிட்டே இருக்கீங்க. ஆனால் நிறைய வாட்டி ஃபெயில் ஆகுறீங்க. இதை ஜின் பார்க்குறான். ஸோ ஜின் பார்த்துட்டு என்ன, ஓஹோ இவ்வளோ இது சரியாக விளையாட தெரியாதா? டேய் கிடச்சிடா, சூப்பராக ஆப்பர்ச்சுனிட்டி, போய் சீட்டை போட்டுரும், நமக்கு தான் இந்த ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக உங்களை பக்கத்தில் நெருங்குறான். ஸோ நீங்கள் அவன் வரத லைட்டாக ஃபீல் பண்ணவும் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அண்ணா உங்களுக்கு இந்த வீடியோ கேம் விளாட தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இன்னசெண்டாக கேட்குறீங்க. என்னை கூப்பிட்ட அண்ணா அண்ணா அந்த அண்ணன் மட்டும் கையில் கிடச்சான் நசுக்கி தூக்கிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டே உங்கள் பக்கத்தில் நெருங்கிட்டு எனக்கு ப்ளே பண்ண தெரியும், நல்லா ப்ளே பண்ண தெரியும், நான் உனக்கு சொல்லித்தரவா அப்படின்னு கேட்டு உங்கள் பின்னாடி வந்து ஆக்சுவலாக அங்கே அந்த ஆண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எட்டி பார்த்துட்டே அப்படியே உங்கள் பின்னாடி வந்து உங்களோட அந்த வீடியோ கேம் வச்சுருக்கீங்கல்ல, ஸோ அந்த ஹேண்டுக்கு மேலே ஹேண்டை வச்சுட்டு அப்படியே உங்கள் சீக்ஸ் கிட்ட அவனோட ப்ரீத் படுறது மாதிரி அப்படியே ரொம்ப க்ளோஸாக வரான். அப்போ நீங்கள் எதுவும் கவனிக்கலை. ஸோ ரொம்ப இன்னசெண்டாக இருந்துட்டு அவன் ஃபேஸை பார்க்குறீங்க. பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இரு இப்போ 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 இப்படி பண்ணக்கூடாது, இல்லை இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்கள செடியூஸ் பண்ணுறான். பட் எதுவுமே புரியாமல், அவன் சொல்லி தரதும் புரியாமல் அப்படியே அவனை பார்க்குறீங்க. புரியலையா அப்படின்னு கேட்குறான். கேட்டுட்டே அவன் சரி இங்கே பாரு, நான் இந்த இதை பிடிச்சிருக்குது சரியா இல்லை, சரி இப்படி பிடிக்கலாம் அப்படின்னு உங்கள் ஆம்ஸுக்குள்ளாடி ஹேண்டை விட்டு உங்கள் ஜஸ்டெல்லாம் ஹேண்டில் டச் பண்ணுறது மாதிரி ஆக்சுவலாக அவன் வந்து அந்த ஹேண்டை உங்களோட வீடியோ கேமில் வைக்க நீங்கள் நார்மலாக இருக்கீங்க. அது எதுவுமே பெருசாக ஃபீல் பண்ணல. ஸோ நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. இப்போ ஓகேவா அண்ணா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது மடச்சாம்பிரானே எதுவுமே ஃபீல் ஆகலையா அண்ணா? ஆஹா, இது எதுவும் தெரியாது போலையே. கிடச்சிடா உனக்கு ஒரு டால், பேபி டால், நான் அருகண்டி உனக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு என் அண்ணா இப்போவும் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப இன்னசெண்டாக அவனை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸை வச்சுருக்கீங்க. அப்போது உங்கள் லிப்ஸே அவன் பார்த்துட்டு ஐயோ எப்படி இருக்கா பாரு, நெய் குழந்த மாதிரி, ஆனால் நல்லா வளர்த்துருக்கீங்கடா, நல்லா வளர்த்துருக்கீங்க அப்படின்னு அவங்களையே ஒரு மாதிரி செடியூஸ் பண்ணுற மாதிரியே பார்த்துட்ருக்கான். ஸோ இப்படி அவன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வீட்டுக்கு வர்றது, உங்கள் கூட பேசுகிறது, உங்கள் கூட கேம் விளாடுறதுன்னு ஆரம்பிக்கிறான். ஸோ அவன் இப்படி கேம் சொல்லி தர அங்கங்கே உங்கள் ஹேண்ட் வச்சு டச் பண்ணி பார்ப்பான். ஸோ நீங்கள் ஏதாவது ரியாக்ட் பண்ணுறீங்களா இல்லை ஏதாவது பண்ணுறீங்களா அப்படிங்கிறதே அவன் டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். யாரும் இல்லாத நேரம் அப்படியே அவன் அதை என்ஜாய் பண்ணிட்டுருப்பான். நெக்ஸ்ட் ஒரு ஃபைன் டே. ஸோ 6 இல்லாத நேரம் பார்த்து ஜின் வேணுக்குனே உங்களை தேடி வருவான். ஸோ இன்றைக்கி அதே மாதிரி தான் அவன் நீங்கள் ஸ்கூல் முடிச்சு வந்ததையும் பார்த்துட்டு அப்படியே அவன் அங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடுறான். வந்துட்டு ஃபயன் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்க, இப்போ தான் வந்தேன்,
என்னண்ணா? ஆ, அவங்க இல்லையே. இல்லை இல்லை, நான் ஒன்றை தான் பார்க்க வந்தேன்டி. ஆ, என்னண்ணா? இல்லை, ஒன்றை தான் பார்க்க வந்தேன்டி. ஆ, ம், சரி. அ, ம், இல்லையே, நான் வந்து ஒரு மாதிரி எனக்கு தலை வலிக்குது. நான் இன்னைக்கு கொஞ்சம் படிக்கணும். நாளைக்கு டெஸ்ட்டு. ஸோ நம்ம இன்னைக்கு ப்ளே பண்ண முடியாது. நீங்கள் போகிறீங்களா? சரி, பரவாயில்ல, நான் உங்க கூட இருந்து சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறான். அப் அப்படின்னா சரி சரி, நீ நல்லா படிப்பியா? ஹே, நான் தான் ஸ்கூல்லே டாப் ஸ்டூடெண்ட். ஸோ இதெல்லாம் உனக்கு உங்கள் அண்ணன்மார்கள்லாம் சொல்ல மாட்டானுங்களே. சரி சரி, தெரிஞ்சுக்கோ, நான் தான் ஸ்கூல்லே டாப் ஸ்டூடெண்ட். ஸோ படிப்பெல்லாம் உனக்கு ஒரு விஷயமே கிடையாது. உன்னோட 12th தானே நீ? பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். ஆ, 12தா? இல்லை இல்லை, நான் 11th தான் படிக்கிறேன். ஓ, 11th தான் படிக்கிறியா? சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படி சொல்லிட்டு அவன் வந்துட்டு, சரி அம்மா உனக்கு ஹெட் பெயின்கிற படிச்சிருவியா? வேறு வழி, நான் ஆன்ட்டிக்கிட்ட கஷாயம் கேட்டிருக்கேன். ஓ அப்படியா? சரி சரி, நீ போ, நான் அதை வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு உங்களை அனுப்பி வச்சுட்டு அவனும் அந்த கஷாயத்தை வாங்கிட்டே உங்ககிட்ட வரான். அப்படியே உங்ககிட்ட நீட்டிட்டு, ஏய் இதை குடிடி அப்படின்னு உங்களை நீட்டுறான். அப்போ நீங்கள் அப்படின்னு அவனை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபேஸு சுளிக்கிறீங்க. அப்போது ஏண்டி? அண்ணா இது எனக்கு பிடிக்காதுண்ணா. ஓ, உனக்கு பிடிக்காதா? அண்ணா வேறு வழி இல்லைல்ல, உனக்கு ஹெட் பெயின் போகணும்ல, ஸோ குடி அப்படிங்கிறான். அப்போது ஓ ஓகே ஓகே. அப்போது அங்கே ஜிம்முன்னு உள்ள வரான். அப்போது ஜின்னோட சவுண்ட் கேட்டதும் அவனும் அந்த ரூமுக்கு வந்துடுறான். வந்துட்டு, ஹேய் இங்கே என்னடா பண்ணுறா? ஓ, நீ வந்துட்டியாடா? இல்லைடா, உங்களை தேடி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்க நீங்கள் அதை கவனிக்கலை. ஸோ இது எதையுமே கவனிக்க மாட்டேங்குது. இதை ரொம்ப அழகாக ஏமாத்திடலாம் போல். சரி, நம்ம கிடச்சது அழகு அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே யோசிச்சுட்டே ஆக்சுவலாக ஜிமிக்கிட்ட வந்து, டேய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூட்டு போக, இல்லைல்ல டே கொஞ்சம் நேரம் இருந்தா நீ கீழே ஏறு, நான் வந்து மற்றவங்கெல்லாம் வெளியில் இருக்காங்க. ஸோ இதில் வேற ஹோபியை நான் வேற கூப்பிட்டு வர்றதுக்கு வான்னு கூப்பிட்டுருந்தான். ஸோ அவங்கெல்லாம் வந்துடுவாங்க, இப்போ வந்துடுவாங்க, நான் அவனையும் கூப்பிட்டு வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனு வெளில போகிறான். ஸோ ஜின் அப்படியே சிரிச்சுட்டே, இதாண்டா சூப்பரான சான்ஸு, போடா மேலே அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்ட்டியும் போய் அவன் பார்த்துட்டே அவங்க ஹெவியாக ஒர்க்கில் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்படியே மேலே வரான். மேலே வந்துட்டு, பையன் என்ன பண்ணுற? அண்ணா இது என்ன, இந்த மேக்ஸ் எல்லாம் இப்படி தான் எப்போவுமே இருக்குமா? புரியவே மாட்டேங்குதுண்ணா, ஏதாவது உனக்கு தெரிஞ்சுதான் சொல்லிக்கூடா. சரி, ரொம்ப நேரமாக படிச்சுட்ருக்கேல்ல, ஸோ இது வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இங்கே வா, நம்ம ஏதாவது கேம் விளாடலாம், அப்புறமா அதை படிக்கலாம் சரியா? கேமா? விளாட்லாம். இப்போ உனக்கு ஹெட் பெயின் அதெல்லாம் இப்போ பரவாயில்ல. குடிச்சியா நீ கஷாயத்தை? குடிச்சிட்டேன். ஓ அப்படியா? சரி சரி, வா வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை ஹேண்டை பிடிச்சி தூக்க நீங்களும் வரீங்க அப்படியே. சரி, நான் இப்போ ஒரு கேம் சொல்லுவேன். என்ன கேம்னா, இப்படி 2 ஹேண்டையும் என் ஹேண்டுக்குள்ளடி கோர்த்து, அப்புறம் உன்னோட லெக்ஸ் இருக்குல்ல அதை எடுத்து என்னோடய காலுக்கு மேலே நீ வச்சுட்டு உன்னோட காலை கீழே வச்ச அப்படின்னா அது நீ அவுட் ஆனது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எவ்வளோ நேரம் நீ அப்படியே தாக்கு பிடிக்கிறேன்னு நான் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போது நீங்கள் கை கோக்கணுமாண்ணா? கை கோக்காமல் இருந்தால் இன்னும் ரொமாண்டிக்காக இருக்குமே, நல்லா இருக்கும்ல, கை கோக்க வேணான்னு சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, டேய் கையெல்லாம் கோக்க வேணாண்டா, நீ சும்மா காலில் ட்ரை பண்ணா கண்டிப்பாக
சீக்கிரமாக தூங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நீ தான் கேமுன்னா அப்படி விளையாடுறவே, எங்கே விளையாடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை அப்படியே அவனோட காலில் நிற்க வைக்கிறான். ஸோ அவன் காலில் நிற்க வைக்கும்போது அவன் ஸ்டொமக் கிட்ட உங்கள் ஜஸ்ட் வருது. ஸோ நீங்கள் அவனை அண்ணாந்து பார்த்துட்டே, என்னண்ணா ஓகேவா, நீ ஸ்டடி இருந்துட்டியா, நான் தூக்கி வைக்கும்போது விழுந்துடக்கூடாது. ஸ்டடி இருந்துட்டேன், நான் பிடிக்கலாமா, பிடிக்கக்கூடாது, ஆனால் நீ விழுறது மாதிரி ரொம்ப விழுறது மாதிரி தோணுச்சு பிடிக்கலாம், அதே மீறி கண்ட்ரோல் மீறி நீ கீழே விழுந்த அப்படின்னா அவுட். ஓகேவா? ஓகே ஓகே புரிஞ்சுதா? புரிஞ்சுதுண்ணா. ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் லைட்டாக மூவ் பண்ணுறான். ஃபஸ்ட்டு மூக்கே ஆக்சுவலாக ஒன் லெக்கை அப்படியே தூக்கி வைக்கவுமே நீங்கள் ரொம்ப ஷிவராகி விழுந்து அப்படி வாடுறது மாதிரி போகிறீங்க. அப்போ அவன் டக்குன்னு வந்து உங்கள் ஹிப்போடு பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு அண்ணா என்ன பிடிச்சிட்டீங்க, நீ விழ போனல அதான் பிடிச்சிட்டேன், சரி விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லவும் அவன் ஸ்டொமக்லலாம் உங்கள் ஜஸ்டெல்லாம் அப்படியே டச் ஆகுது. அப்படியே அவன் ஃபீல் பண்ணுறான். ஸோ அவன் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுறான். நீங்கள் இது கூட தெரியாமல் அவன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக விளையாடிட்டுருக்கீங்க. ஸோ இது ப்ளே தான் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு அது என்ன விளையாட்டுன்னே தெரியாமல் விளையாடுறீங்க. ஸோ அவனும் அதையே வச்சு உங்களை டீஸ் பண்ணுறான். ஸோ இப்போது ஒரு கட்டத்தில் அவன் உங்களை, அதாவது நீங்கள் ஸ்கிப் ஆகி விழ போகிறீங்க. ஸோ அப்படியே உங்களை பிடிக்கிறேன் அப்படின்னு உங்கள் ஜஸ்ட்லேயே ஹேண்ட் வச்சு பிடிச்சிடுறான். ஸோ நீங்கள் அண்ணா கையிடுங்க அப்படின்னு லைட்டாக தட்டி விட்டுறீங்க. தட்டி விட்டாலும் உங்களுக்கு அது என்னன்னு தெரில. ஸோ நீங்கள் அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணல. அப்போது உங்களை டக்குன்னு பிடிச்சி இழுத்து அப்படியே பேக்லேருந்து ஹக் பண்ணி உங்கள் ஜஸ்ட்டில் கை வைக்கிறான். நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது இல்லடி இங்கே பாரு, இதில் ஏதோ உனக்கு அடிபட்டுச்சுன்னு நினைக்கிறேன், சும்மா தடை விடுறேன் அப்படிங்கிறான். இல்லையே எனக்கு அங்கெல்லாம் அடிபட்ட மாதிரி இல்லை, நீ என்ன பண்ணுறனா அப்படிங்கிறீங்க. அப்போது அப்பா அண்ணா அண்ணாவா, இவன் அண்ணா கூப்பிடுறத விட மாட்டாப்புல இருக்கே அப்படிங்கிற மாதிரி உங்களை ஒரு மாதிரி செடிசிவாக பார்த்துட்ருக்கான். அப்போ நீங்கள் என்னண்ணா அப்படி பார்க்குற, இல்லை ஒயன் இன்னொரு கேம் இருக்குது. என்ன கேம்னா, அந்த கேம் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும், விளையாடலாமா? என்ன கேமுன்னா அது வந்து சொல்லித்தரேன், கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரேன், நம்ம ப்ளே பண்ணலாமா? சரி குட் கேம்னா ப்ளே பண்ணலாம். அது ஒன்றும் இல்லை ஒயன், நான் உன் பாடி ஃபுல்லாக ரப் பண்ணுவேன், நீ எங்கே என்னென்ன ஃபீல் வருதுன்னு மட்டும் சொல்லணும், சொல்கிறியா? அப்படியே அவனை பார்த்துட்டு 2 செகண்ட் யோசிச்சுட்டு ஓகேங்கிற மாதிரி தலையாட்டுறீங்க. தற்குறி டியூப்லைட் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது பாரு அப்படின்னு லைட்டாக சிரிச்சுக்கிறான்ல, அதுவும் ஒரு நல்ல வாய்ப்பு தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவன் அப்படியே உங்களை நிற்க வச்சுட்டு, இங்கே பார்வையன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஏஸ் கொள்ளாடி அவனோட ஒரு ஃபிங்கரை மட்டும் அப்படியே நுழைச்சி லைட்டாக ரப் பண்ணிட்டே என்ன பண்ணுது, கிச்சலுக்காக வருதுண்ணா, கிச்சலுக்காக வருதா, போச்சு அப்புறம் ஹீரு அப்படின்னு அந்த காது மடலை அப்படியே லைட்டாக வளைச்சிட்டே அவனோட லிப்ஸ் வச்சு வளைச்சி ஒரு கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு என்ன இது புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. பட் எதுவும் சொல்லலை. ஸோ இது ஏதோ ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் அதே அக்செப்ட் பண்ணிட்டு நிற்கிறீங்க. ஸோ இப்போ எப்படி இருக்குது அண்ணா? இரு நல்லாயிருக்கு இந்த கேம், இது போக போக உனக்கு ரொம்ப பிடிக்கும்னா பார்த்துக்கோயா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செட்யூஸ் பண்ணுறான். அப்படியே ஜஸ்ட்டாக கிஸ் பண்ணுறான்.
அது கீழே வரான், அப்படியே ஸ்டொமக்கில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே மூன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ அது என்னன்னே தெரியாமலே மூன் பண்ணுறீங்க. ஸோ அண்ணா அண்ணா என்னமோ பண்ணுதுண்ணா, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அண்ணா ஆஷா இதுக்கு பிடிக்கிறீங்க அண்ணா, வலிக்குதுண்ணா. ஏய் இங்கே பாரு, சவுண்ட் போடாமல் என்ஜாய் மட்டும் பண்ணணும், ஓகேவா? அப்படி சொல்லுவோம். நீங்கள் ஹேய் இந்த கேம் உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கு. ஆனால் இது என்ன கேமுண்ணா, புதுசாக இருக்குது, நல்லா இருக்கண்ணா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது நல்லா இருக்கா? போகலாமா மேலே? போகலாண்ணா. ஆனால் நான் எங்கே கை வச்சாலும் நீ கத்தக்கூடாது, ஓகேவா? ஏன்னா இது ஜஸ்ட்டு கேம் மட்டுமே, ஓகே? அப்படி சொல்லவும் ஓ நான்லாம் கத்த மாட்டேன், ஆனால் நீங்கள் வலிக்காமல் பண்ணணும். வலிக்காமல் நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் இன்னர் பார்ட்டுக்கு அவங்க ஹேண்டை கொண்டு போகிறான். ஸோ நீங்கள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி நெளிறீங்க. அவனுக்கு அதை பார்க்க இன்னுமே ஒரு மாதிரி மூடாயிடுறான். ஸோ நீங்கள் நெளிற பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே சிரிக்கான். அப்போது நீங்கள் அண்ணா அண்ணா என்ன பண்ணுறீங்க, ஒரு மாதிரி இருக்குண்ணா. ஏய் கொஞ்சம் தரோம் அப்படின்னு அதையும் அவன் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறான். ஸோ அவன் ஃபீல் பண்ண நீங்களும் அவனுக்கு ஒரு மாதிரி ஈட்டு கொடுத்துட்ருக்கீங்க, செம்மையாக மூன் பண்ணுறீங்க. ஒரு கட்டத்தில் அவன் ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணணும், அதுதான் இந்த கேமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிப்பான். ஸோ உங்கள் ஷர்ட்டு உங்கள் ட்ரெஸ்ஸு எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு நேக்கடா உங்களை ஹக் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் இதுக்கு எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ அது நல்லாவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் அப்படியே போகுது. இப்படியே அவன் அடிக்கடி வந்து உங்களை செடியூஸ் பண்ணுறான். ஒன் டே அவனே ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருப்பான். ஸோ கண்ட்ரோல் மீறி உங்களை அவன் எடுத்துக்கவே செஞ்சுருப்பான். ஸோ இதுவுமே தெரியாது. பட் வந்து அவன் பண்ணதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சி போனதுனால அதுக்கு நீங்களுமே கொஞ்சம் அடாப்ட் ஆகிருப்பீங்க. ஸோ அவன்கிட்ட அடிக்கடி இந்த கேம் விளாடலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டே இருப்பீங்க. அவன் வெளியில் நிற்கும்போது நடக்கும்போதுன்னு எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா அவனை கூப்பிட்டுட்டே இருப்பீங்க, வாங்க அந்த கேம் விளாடலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இப்படியே ஒன்றும் தெரியாத உங்களை அவன் ஒரு கட்டத்தில் ரொம்ப ரேப் பண்ணி அப்படிலாம் பண்ணிட்டுருப்பான். ஒன் டே நைட்டு நீங்கள் அப்படியே டெரஸ் போகிறீங்க. எஸ் உங்கள் பிரதர்ஸ் எல்லாருமே தூங்கினதுக்கப்புறம் ஸோ ஜின் அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கான். ஸோ நீங்கள் ஜின்னை போய் டைட்டாக ஹக் பண்ணிட்டு அண்ணா அந்த விளையாட்டு விளாட்லாமா, ப்ளே பண்ணலாமே அப்படின்னு உங்கள் லிப்ஸில் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டே இருக்கான். பட் நிறைய பொண்ணுங்க கூட அவன் நிறைய மாதிரி இருந்திருப்பான். பட் உங்கள் இன்னசென்ட்டே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களை ஏமாற்றவே அவனுக்கு மனசு வர மாட்டேங்குது. இதில் வேறு நீங்கள் தெரியாமல் அது ஒரு கேம்னு நினச்சிட்டு அவன்கிட்ட இருக்கிறது அவனுக்கு இன்னுமே உறுத்தலாக இருக்குது. இதில் அவன் சொல்லாமல் கொள்ளாமல் உங்களுக்கே தெரியாமல் உங்களை அவன் எடுத்திருப்பான். ஸோ இதனால் அவனுக்கு ஒரு மாதிரி ஒருத்தலாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ உங்களை ஹக் பண்ணும்போதும் அவனுக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஃபீல் ஆகுது. ஸோ அவன் ஐஸ் எல்லாம் டியர்ஸ் நிரம்பியிருக்கு. அப்படியே உங்கள் லிப்ஸ் அப்படியே இழுத்து உங்கள் சீக்ஸ் அப்படியே தூக்கி இழுத்து பிடிச்சிட்டு, ஏய் இங்கே பாரு, லவ் யூ டி, லவ் யூ, இங்கே பாரு நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். அப்போது லவ்னா அது வந்து லவ் பண்ண மேரேஜெல்லாம் பண்ணணுமே அதை தானே கேட்குறீங்க? ஏன்னா நான் உங்களை அண்ணான்னு கூப்பிடும் பற்றி தெரில, நான் உங்களை லவ் பண்ணல. ஏய் சாம்பிராணி டியூப்லைட்டு இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோன்னு தெரியுமாடி? இதெல்லாம் நம்ம ப்ளே பண்ணுறோமே ஒரு ப்ளே,
அது என்னன்னு தெரியுமா உனக்கு? அ- அ- அது கேம் தானே. ஏய், அது கேம் கிடையாதுடி. ஆ அப்போ சாரி, நான் தான் உன்னை தெரியாமல வேணும்னே உன் மேலே இருந்த அந்த ஒரு சாரிடி. அப்போ உனக்கு புரியாமல் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் என்ன சொல்ல வராங்கிறது புரியல. பட் அவன் ஐஸில் டிஎஸ் தரப்பி நிற்கிறது மட்டும் ஏதோ எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு புரியுது. ஸோ என்னன்னா, ஏய் அந்த அண்ணாவை கட் பண்ணுறி. நான் என்ன பேசிகிட்ருக்கேன், நீ என்ன பண்ணிட்டுருக்கா? நான் ஹஸ்பண்ட் ஆகணும்னு சொல்கிறேன், நீ என்ன வச்சு ப்ளே பண்ணுற? இங்கே பாரு, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். அதை ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தப்பாக தோணுதுடி. நான் நிறைய பொண்ணுங்க கூட இது மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் தான், இல்லைலாம் இல்லை. பட் அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த விஷயத்துக்காக மட்டுமே வருவாங்க. ஆனால் தடவையாக ஒரு பொண்ணுக்கே தெரியாமல் அவளையும் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா அது ஒன்று தான் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் ஷாக் அவனை பார்க்குறீங்க, அந்த ஹக்கை பிரேக் பண்ணுற மாதிரி. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா? அண்ணான்னு கூப்பிடாதுன்னு சொல்கிறேன்ல, உன்ட்டு தானே சொல்லிட்டுருக்கேன். என்ன உனக்கு நான் பேசுகிறது புரியலையா? என்ன தமிழில் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு இப்போ கூப்பிடுறீங்கண்ணா? ஏய், இன்னும் காண்டாக்காதடி. நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? என்ன சொல்ல வரீங்க? ஏய் நியூஸ் ஆடி, நீ நியூஸான்னு கேட்குறேன். ஒயன் அப்படின்னு அவன் கோவத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டே உங்கள் சீக்ஸை அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டே, இங்கே பாரு, ஐ லவ் யூ பேபி கேர்ள். இங்கே பாரு, உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக தப்பு பண்ணது நான் தான். நீ சின்ன பொண்ணுன்னு தெரிஞ்சும் நான் உங்ககிட்ட இது மாதிரிலாம் பண்ணது தப்பு தாண்டி, எனக்கு புரியுது. பட் வேறு என்ன பண்ணுறது, எனக்கு உன்னை பிடிச்சிருந்தே அந்த டைமில். அண்ணா என்ன பேசுகிறீங்க? ஏன் நீங்கள் இவ்வளோ எமோஷ்னலாக பேசுகிறீங்க? சில டைம் கோவப்படுறீங்க. எதுக்கு? நம்ம கேம் தானே விளையாடணும், அதில் என்ன தப்பு இருக்க போகுது அப்படின்னு கேட்க, ஏய் என்ன மாதிரி பொருளை உனக்கு வரலையே. ஏய் ஐ லவ் யூடி. ஓ புரியலையா? நான் உன்னை ரேப் பண்ணியிருக்கேன்டி, உனக்கே தெரியாமா? ரேப்பா? ஆமாம். ஏன் அதை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாதா? எப்படி நீ இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்க? ஏன் இதெல்லாம் உனக்கு, ஏன் உங்கள் வீட்டில் உனக்கு அண்ணன்மார்கள் எல்லாம் இருக்கானுங்கள, உனக்கு எதுவுமே சொல்லித்தர மாட்டானுங்க என்ன? அப்படின்னு ஒரு மாதிரி குழப்பமாக அவனை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ என்ன அப்படி பார்க்காதுடி, எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணிவிட்டு, இங்கே பார்வையன், நம்ம பண்ணது இன்னும் சாதாரண விஷயம் கிடையாது. உனக்கு அன்றைக்கி ரொம்ப வலிச்சில்ல இந்த கேம் விளையாடும்போது? ஆமாம். அதுக்கப்புறம் உனக்கு எது பிடிச்சிருந்தில்ல? பிடிச்சிருந்து. ஆமாம், சிலது மட்டும் ரொம்ப வலியுது, மற்றபடி இது நல்லா தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குடி, ரொம்ப நல்லாயிருக்கு ஒன்றா அப்படின்னு அவன் அப்படியே உங்கள் சீக்ஸில் அப்படியே கடிச்சிட்டே, இங்கே பாரு வலிக்குது, லவ் யூ. இங்கே பாரு, நான் உன்னை தப்பாக யூஸ் பண்ணிட்டேன். இப்போது அது என்னன்னா, வளர்ந்து எனக்கு உன்னை லவ் பண்ணும் போல் தோணுது. உன்னையே என்னோட லைஃப் பார்ட்னராக
என் லைஃப் கூடவே உன்னை கூப்பிட்டு போகணுன்னு தோணுது. நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க, நீங்கள் இங்கே பாரு, லவ் யூ ஸோ மச் டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உங்களை டைட்டாக பண்ணிவிட்டு அவன் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்குது. இதில் வேறு அடிக்கடி நீங்கள் அண்ணான்னு கூப்பிட்டா அதையும் கூப்பிடாத அப்படின்னு சொல்கிறான். ஸோ ரொம்ப குழப்பமாக தான் இருக்குது. அதுவே அவங்களுக்கு ரொம்ப தெரிய மாட்டேங்குது. அவன் என்ன பேசுகிறான் அப்படிங்கிறதே ரொம்ப மெச்சூர்டாக தெரியல. ஸோ நீங்கள் அப்படியே குழப்பமாகவே கீழே வரீங்க அவன் சொன்னதெல்லாம் யோசிச்சுட்டு. அப்போது இன்றைக்கி அவன் உங்களை ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டான். இப்படி எமோஷ்னலாக பேசி அதோட மூடையே ஆஃப் பண்ணியிருப்பான். ஸோ இப்படி தான் நீங்கள் குழப்பமாக கீழே வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஜேகே நிற்கிறான் உங்கள் எத்தாப்பில். அப்போ ஜின் அப்படியே மொழின்னு முழிக்கிறான். என்ன நடக்குதுங்க, என்னடா பண்ண? அவ சின்ன குழந்தடா. அவ தான் நீ இப்போ என்ன சொன்னே புரியாமல் கன்ஃபியூஸ்டாக நிற்கிறத பாரு. அவகிட்ட போய் என்ன பண்ண நீ? என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன நீ என்ன பண்ண சொல்லு. வந்தவனா மூக்கு உடஞ்சிருண்டா அப்படின்னு செம்ம கோவமா அவன் ஹேண்டை முறுக்குறான். அப்போது நீங்கள் அண்ணா இங்கே வாங்க. ஒன்றும் இது கூட தெரியாமல் இருக்குடி. வயசுக்கு வந்தால் இதெல்லாம் தெரியும்லடி. அப்புறம் ஏண்டி உனக்கு மட்டும் எதுவும் தெரிய மாட்டேங்குது? எது தெரியலாம்? ஏன்னா அவரும் ஒரு மாதிரி வியர்டாக பேசுகிறாரு. ஏன் நீங்களும் வித்தியாசமாக பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் கேட்குறீங்க. அப்போது பாரு இதுவே அவளுக்கு தெரியல. அவளை போய் ஏண்டா பண்ணா அப்படின்னு கேட்குறான். சரி, நான் பண்ணது தப்பு தான். இவ அகைன் அப்படி நடந்துக்கிறனால ஆக்சுவலாக எனக்கே பாவமாக தோணுதுடா. நான் பண்ணது என்னமோ தப்பாக தான் எனக்கு கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கிறேன்டா. யார்? உனக்கு எங்கள் என்ன தரணுமா? நல்லா இருக்கே. டேய், இதில் என்ன வந்தாலும் உனக்கே எங்கள் தங்கச்சியை மேரேஜ் பண்ணி வைக்க முடியாதுடா. நானே இதை ஹேண்டில் பண்ணுறேன், பார்க்குறியா நீ அப்படின்னு முறைக்கிறான். அப்போது கையெல்லாம் முறுக்கிட்டு அப்படியே ஜேகே பக்கத்தில் வரான். டேய், இதில் நஷ்டம் எனக்குல்ல, அருமை சிஸ்டருக்கு தான், புரியுதா? டேய், தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காதடா. எதுக்கு உனக்கு இந்த ரிஸ்க்கு அப்படின்னு கேட்குறான். அப்போது ஜேகே, என்ன ரிஸ்க்குடா? என்ன மயிறு ரிஸ்க்கு? ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. என்ன அவளை கொஞ்சம் ஃபுல் செக்அப் பண்ணிவிட்டு அது எதுவாக இருந்தாலும் இப்போவே கரெக்ட் பண்ணுறேன், பார்க்குறியா நீ? தென் அவகிட்ட இனிமேல் நீ நெருங்கினா அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்மையாக முறைக்கிறான். இன்னும் நெருக்கமாக ஜின்னுக்கும் ரொம்ப கோவத்தை வெளிப்படுத்த முடியலை. ஏன்னா அவனுக்கு இப்போது இந்த சமயம் ஒயன் வேணும்னு தோணுது. ஸோ அவனுக்கு அங்கே ஜங்கோட சண்டை போட தோண மாட்டேங்குது. ஸோ அவன் அப்படியே முறைச்சிட்டே நிற்கிறான். ஜங்குக்கு அப்படியே அவனோட காலரை பிடிச்சிட்டு, நீ இவ்வளோலாம் பண்ணுவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலடா. எங்களோட ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால உன்னை விட்டு வைக்கிறேன், அவ்வளோதான். அவனுக்கு பொழிச்சு போ எங்கள் கண்ணு முன்னாடி, இனிமே நீ பாடக்கூடாது அப்படி சொல்கிறான். அப்போ நீங்கள் அப்படியே எதுவுமே புரியாமல் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இப்போது ஜேகே உங்களை தரன்னு இழுத்துட்டு கீழே போகிறான். ஜின் அப்படியே அங்கே தானே யோசிச்சுட்டே என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நிற்கிறான். ஸோ இப்படியே அவனோட வீட்டுக்கு போயிட்டு புரண்டுட்டே இருக்கான். அவனுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. ஐயோ, அப்பாவி பொண்ணை கேம் ஆற்றிட்டோமே, இதில் வேறு அவனுக்கு என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு யோசனையாகவே இருந்துகிட்ருக்கு. அவன் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் யோசித்ததே கிடையாது. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு என்னமோ ஒரு ஃபீல் உங்ககிட்ட இருக்குது. ஸோ அது உங்களுக்கு என்னென்னு தெரில. அவனுக்கு
உங்களை விடவும் முடியலை. ஸோ இந்த சுச்சுவேஷனில் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, இப்படி தான் உருண்டுட்ருக்கான். ஸோ இந்த சைடு ஜேகே உங்களை கூப்பிட்டு வந்துட்டு அப்படியே ப்ரெஷ்அப் பண்ண கூட்டி இழுத்துட்டு போய் அப்படியே ப்ரெஷ்அப் பண்ணி விட்றான். ஷவர் கீழே கொண்டு விட்றான். அது கொஞ்சம் ஒரு 11:30 இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு செம்மையாக குளிருது. ஸோ ஜேகே அப்படியே போய் கட்டி பிடிச்சிட்டு, குளிருதுன்னா எதுக்கு நீ இப்போது இவ்வளோ முறைக்கிறா? எதுக்கு நீ என்னை அடிக்கலாம் வர? ஏன் இப்படி நடந்துக்கிறா? எனக்கு பயமாக இருக்குது. பெரிய நாட்ட சொல்லிடுவேன் போ. எதுக்கு நீ அடிக்கிற என்ன? எங்கே அடித்தேன் உன்னை? நான் உன்னை அடிச்சேனா? அப்போ நீ கை ஓங்கிட்டு வர? நீ பண்ணது உன்னை எனக்கு என்ன பண்ணுன்னே தெரில. இதெல்லாம் தெரிலனா இந்த கேட்டு தொலைஞ்சிருக்க வேண்டியதானே? இதெல்லாம் என்னண்ணே அப்படின்னு. எனக்கு எப்படி தெரியும்? அதுதான் மூவிஸ் எல்லாம் பாரு, என் கூட வா வந்து உட்காருன்னு சொல்லி எத்தனை வாட்டி உன்னை கூப்பிட்ருக்கோம். எப்போ பாரு அந்த கேமே காட்டிட்டு அதை கட்டிட்டு அழுதா எப்படி இதெல்லாம் தெரியும்? கேம்னு சொல்லிட்டு வாழ்க்கையே வச்சு பந்தாடிட்டு போயிட்டோம் பார்த்தியா அப்படின்னு கத்துறான். அப்போது எதுக்கு நான் என்கிட்ட இப்படி கோவப்படுறேன்? எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்னே இப்படி கத்துறான் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போது அழாதா அப்படின்னு உங்கள் டேஸை வைப் பண்ணிட்டே அவன் இன்னும் ஷவர் ஆன் பண்ணி விட்றான். அவனும் உள்ளே நிற்கிறான். ஸோ உங்களுக்கு நல்லா குளிருது. ஸோ அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. என்ன குளிருதுன்னா வா குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு ஏன்டி நீ இன்னும் மாறவே மாட்டேங்கிறா அப்படின்னு திட்டிகிட்டே உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, நீங்கள் திரும்ப அவனை பேக்லேருந்து போய் ஹக் பண்ணிட்டு எனக்கு குளிருது நீ ஏன் சேஞ்ச் பண்ணி விட்டு போ. முடிச்சிடுவோம் ஏன் பண்ணு மரியாதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி தள்ளிட்டு நான் கீழே போயிட்டு வரதுக்கு முன்னாடி நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உட்கார்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு கீழே போயிட்டான். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே அவன் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறீங்க. போட்டுட்டு ஏன் அவன் இப்படி நடந்துக்கிறான், அவன் ஏன் அப்படி நடந்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இன்னுமே புதுசாக சில விஷயங்கள் எதுவுமே புரியலை, கொஞ்சம் புரிஞ்சிடுச்சு. ஸோ ஜின் ஏதோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்படியே டேஸும் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கு வந்து வீட்டில் யார்கிட்டையுமே சொல்ல, பட் உங்களை தண்ணி கேர் பண்ணிக்கிறான். ஸோ உனக்கு எதாவது பண்ணுதா ஏதாவது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் உங்களை ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போய் செக்கப் பண்ணியிருப்பான். ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ ஆனால் நீங்கள் வர்ஜினிட்டி இழந்துட்டீங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே செம்ம காண்டாகிறான் ஜேகே. அவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா ஒரு கேர்ளோட லைஃப் இல்லையா? ஸோ எல்லார்கிட்டையும் சொன்னால் வேறு மாதிரி போயிடுமோ, தப்பாயிருமோ அப்படின்னு சொல்லாமல் சுற்றிட்டுருக்கான். ஸோ இதை சரி ஜிம்கிட்ட சொல்லலாம். அது அவனும் ஒரு மாதிரி ப்ரெஸ்டேஷன் ஆகுது அவனுக்கு. அதை மனசுக்குள்ளே வச்சுட்டு எல்லாருமே உங்களை ப்ரின்சஸாக பார்த்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ ரொம்ப எமோஷ்னலாக அட்டாச் ஆகியிருந்திருப்பாங்க. அப்படி ஒரு விஷயத்த தெரிஞ்சதுலேருந்து ஜேகேக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்துகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஏதாவது கஷ்டப்பட்டுருவீங்களோ அப்படிங்கிறதும் அவனுக்கு ஒரு மாதிரி வலிச்சிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் அதை தாங்க முடியாமல் தான் ஜிமின்கிட்டே ஷேர் பண்ணலாம். ஏன்னா அவன் எதுவும் சொல்ல மாட்டான், அவன் கொஞ்சம் இன்னும் மெச்சூர்டாக ஃபீல் பண்ணுவான், ஏதாவது சொல்லுவான் சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி அதை ஷேர் பண்ணுறான். அப்போ ஜிமினும் அவ்வளோ கோவப்படுறான். அந்த பொறுக்கி ராஸ்கில் அப்படியே விட்டு வந்தியா நீ, அவன் மூஞ்சை உடைக்க வேணாம் அப்படின்னு சொல்ல, அது வேணானே, அது நல்லா இருக்காது, ஆக்சுவலாக அது ஏதாவது ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணால் அப்புறம் ஒய்யன் நேம் கெட்டு போயிடும். சரி புரியுது அப்படி சொல்லிட்டு ஜிமினும் அப்படியே காம் பண்ணிட்டு, சரி இதுக்கு என்ன சொல்யூஷன்? அவன் இவ்வளோ பண்ணிட்டு நம்ம தங்கச்சி அவன் மேரேஜ் பண்ணிப்பானோ, அவனுக்கு கொடுக்கணும்ல கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுவும் நல்ல ஐடியா தானே, 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி மேரேஜ் பண்ணி வைப்போமா அப்படின்னு சொல்ல, அவன் நல்லா பார்த்துக்க மாட்டானா, அவளை நம்ம எப்படி பார்த்துட்ருக்கோம் தெரியும்ல,
டேய், வேற வழி இல்லை, அவங்கிட்ட தானே இழந்து நிற்கிறாடா. அப்புறம் எப்படிடா? அது நல்லா இருக்காதுடா. சரி, எல்லாம் முடிஞ்சிச்சுல, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த பரதேசி நாய்க்கே கட்டி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க. அப்போது எனக்கு எதுவும் சரியாக பாடல. சரி, நான் 2 பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு பேசி பார்க்குறேன் வீட்டில். அதுவும் இவ்வளோ கேப்பான ஏஜ் கேப்பில் இருக்கிற இவங்களை எப்படி மேரேஜ் பண்ணிக்க? அதுவும் பெரிய நாளாம் ஒத்துக்கவே மாட்டான். உனக்கு தெரியும்ல நம்ஜுன் பற்றி அப்படின்னு சொல்ல, சரி சரி ஒத்துக்க வைக்கணும், வேறு வழி அப்படிங்கிற மாதிரி அப்படியே இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி எல்லாத்தையும் வீட்டில் போட்டு உடைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதில் கேட்டதுமே மற்ற 5 மெம்பர்ஸும் கொதிக்கிறாங்க. டேயெல்லாம் அப்படியே எதையாவது எடுத்துகிட்டு போய் அவனை சொருகிடலாமா அப்படிங்கிற மாதிரி கொதிக்கிறான். ஸோ இவங்க 2 பேரும் இந்த விஷயத்த சரியாக புரிய வச்சிடுறாங்க. ஸோ இந்த சைடு நீங்கள் எப்பவும் போல் நார்மலாக ஸ்கூல் போயிட்டு அப்படி தான் வந்துட்டுருக்கீங்க. ஒன் ஃபைன் டே உங்கள் வீட்டில் தட்டப்புட்டெல்லாம் ஏதோ போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் என்ன விசேஷம் அன்றைக்கி அப்படின்னு கார்லேருந்து இறங்கும்போதே ஆக்சுவலாக அன்றைக்கி உங்களை பிக்கப் பண்ண வந்தது சுகா. ஸோ அவங்ககிட்ட கேட்க இப்போல்லாம் உங்ககிட்ட 6 மெம்பர்ஸும் பேசுகிறதே இல்லை சரியா. ஸோ அவன் முறைக்கிறான். அதுவே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அழுதுகிட்டே உள்ளே வரீங்க. அப்போது மற்றவங்கள்ட்டெல்லாம் போய் நீங்கள் வாண்டடாக பேசி பார்க்குறீங்க. பட் அவங்க யாருமே உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. பட் ஏதோ அரேஞ்ச் பண்ணுறாங்க, செம்ம கிராண்டடாக டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் சரி என்ன கேட்டாலும் இப்போ இவங்க பதில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் பெட்டில் போய் குப்புறப்படுத்து அழுதுகிட்டே இருக்கீங்க. அங்கே ஆக்சுவலாக ஜிம்மன் அப்படியே ஏய் பாப்பா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். அப்போது நீங்கள் அழுதுட்டுருக்க பார்த்துட்டு ஓடி ஏய் என்னாச்சு பாப்பா, எதுக்கு அழுற? நீ போ, என்கிட்ட பேசலல்ல, அப்புறம் என்ன உனக்கு எனக்கு மேலே அக்கறை? ஏய் பாப்பா, நான் எங்கே பேசலன்னு சொன்னேன்? அவனுங்கெல்லாம் நான் இன்னைக்கு தானே வந்தேன், நான் உன்னை இப்போ தான் பார்க்குறதுக்கு தான் ஆசையாக ஓடி வந்தேன். நீ என்ன இப்படி பேசுகிற? அண்ணன் எதுவாக இருந்தாலும் உங்கள்கிட்ட பேசுவேன்டி. அண்ணாக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டி, என் பிரின்சஸ் டி நீ. இங்கே பாரு, ஆனால் நீங்கள் நாளைக்கெல்லாம் எங்கள் கூட இருக்க மாட்டே, இந்த ஆப்போசிட் வீட்டில் தான் இருப்ப. பட் இருந்தாலும் உன்னை மிஸ் பண்ணுவோண்டி அப்படி சொல்லுவோம். என்னன்னா அப்போது அங்கே ஹோபி வராரு. ஹோபி ஏய் என்னாச்சு? ஏய் ஒயன், என்ன நீ அழுதுட்ருக்கியா அப்படின்னு கேட்க, நீ பேசாதண்ணா போனா, நான் ஒன்று கூப்பிட்டு பேசுகிறேன்ல, நீ என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற. இன்றைக்கி உன்னை போ, நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் போ அப்படின்னு இன்னும் அழ ஆரம்பிச்சிடுறீங்க. அப்படியே ஹக் பண்ணிகிட்டே உங்கள் ஹெட்டை டேப் பண்ணிட்டு ஏய் சாரி பிரின்சஸ், நான் அதுக்காக பேசலாம் இல்லை, தப்பு தான், என் மேலே தான் தப்பு, சாரி, என்ன 2 அடி கூட அடிச்சுக்கலாம் அப்படின்னு கண்ணத்தை காட்டுறான். அப்போ நீங்கள் லைட்டாக அடிச்சுட்டு அப்படியே அவன் கண்ணத்தை பிடிச்சி பைட் பண்ணி வைக்கிறீங்க. அப்படியே சிரிக்கிறீங்க. உங்கள் சிரிப்பை பார்த்ததுமே 2 பேருமே பயங்கர பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்போது மற்ற 5 மெம்பர்ஸும் உள்ளே வராங்க. எஸ், ஜின்னும் சேர்ந்து தான். அப்போது மற்றவங்க எல்லோரும் ஜின்னு முறைச்சிட்டே வராங்க. டேய், இனிமேல் நான் அப்படி இல்லைடா, நான் பேட் பாயாக இல்லை சரியா, எதுக்கு இப்போ எப்போ பாரு முறைக்கிற, அதான் மூஞ்ச உடச்சல்ல பத்தலையாண்ணா, ஐயோ இன்னும் வேணா 2 பஞ்சு கூட விட்றா அப்படின்னு நம்ஜுனை பார்த்து சொல்ல, நம்ஜுனை அப்படியே முறைச்சிக்கிட்டே அப்போ சுகா என் பங்கு இருக்குது வாங்கிக்கிறியா, நாளைக்கு மேரேஜ் ஆச்சுன்னு பார்க்குறேன், உனக்கெல்லாம் போய் எங்கள் பிரின்சஸை கொடுக்குறோம்ல, உனக்கு எக்கத்தாளமாக பேசுவடா, நீ பேசுவா துமுறு, நீ நினச்சது சாதிச்சிட்டேன்னு, எப்படினாலும் திமுரு தான்டா, நான் நினச்சது தானே நடக்குது அப்படின்னு சொல்லவும் ஜிம்மன் அப்படியே பார்த்து முறைக்கிறான். அப்போது சரி ஆளுக்கு முறைகிறாதீங்க, சரி நான் ஒயன்கிட்ட கொஞ்சம் பேசணும், எல்லோரும் வெளில போகிறீங்களா அப்படின்னு சொல்லவும்
எல்லாரும் அதெல்லாம் பேச தேவையில்ல, நீ வெளில போ அப்படிங்கிறாங்க. அப்போது அப்பா இவனுங்களை வச்சுட்டு அப்படி சொல்லிட்டு ஜின்னே அப்படியே வெளில போகும்போது அப்படியே எல்லாரும் ஜின்னை கூப்பிட்டு வந்து சரி பேசி தொலை அப்படிங்கிற மாதிரி விட்டு, ஒயன் சரி இங்கே பாரு, நாங்கள் எல்லாரும் சொல்ல வேண்டியதெல்லாம் இவனே சொல்லுவான், கேட்டுக்கோ. அப்புறம் நாங்கள் இந்த வீட்டில் இருப்போம், நீ அந்த வீட்டில் இருப்ப, அதையும் அவன் என்னென்னு சொல்லுவான், கேட்டுக்கோ சரியா அப்படிங்கிற மாதிரி வெளில போய்க்கிட்டாங்க. எல்லோரும் ஆளாளுக்கு ஒரு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒர்க் பண்ணிகிட்டே உங்களை பார்த்து தான் அவங்க எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஜின் வந்து அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்துட்டு உங்களை டைட்டாக பண்ணிக்கிறான். அப்போ நீங்கள் நீ தள்ளிப்போ, ஒன்னால தான் என் பிரதர்ஸ் எல்லாம் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க, நீ போ தள்ளிப்போ அப்படின்னு அவனை தள்ளுறீங்க. ஸோ அவன் அப்படியே டைட்டாக பண்ணிவிட்டு சாரிடி, சாரி எதுக்கு நான் சாரி அப்படின்னு கேட்கவும் அவன் அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு என்னடி சொன்னா, அண்ணா அப்படி ஒன்று வச்சேண்ணா, அண்ணி சொன்னல என்னை அண்ணான்னு கூப்பிடாதுன்னு, பின்ன எப்படி கூப்பிடணும்? ஸோ குழந்த பிள்ளைகிட்ட போய் இதெல்லாம் பண்ண பார்த்தியா, என்ன செருப்பை கலத்தி அடியணும்டா, உன்னை கண்டிப்பாக அடியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவன்கிட்ட பேசிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு இங்கே பாரு, லவ் யூ பாரு, அண்ணா கிடையாது இனிமேல் நான் உன்னோட ஹஸ்பண்டு, இங்கே பாரு, எந்த வீட்டில் தான் நம்ம இருக்க போகிறோம், ஆனாலும் நீ இனிமேல் அதிகமாக இங்கே வர முடியாது, உங்கள் பிரதர்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நீ என்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் வரணும், இப்படிலாம் இருக்குடி. எங்கள் அண்ணாவை பார்க்கறதுக்கு நீ எதுக்கு பெர்மிஷன் தரணும்? அதெல்லாம் முடியாது. இங்கே பாரு, லவ் யூ. அதுக்கு மட்டும் இல்லை, இவனுக்கு கல்யாணத்துக்கு சம்மதிச்சானுங்க, ஆனால் ஒன்றில் நல்ல கட்டுப்பாடு வச்சுட்டானுங்கடி. என்னது என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல. பார்த்தியா, உனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது, உன்னையும் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னே எனக்கு தெரிலடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கான். அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது, கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. ஸோ குழந்த பிள்ளையாக இருக்கீங்க, உங்களை வச்சுட்டு அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அது மட்டும் இல்லை, நீங்கள் இவ்வளோ அன்மெச்சூர்டாக இருக்கிறத நினச்சி அவனே ஃபீல் பண்ணுறான். ஸோ இப்படியே ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டே எல்லாரோட சம்மதத்தோட அந்த மேரேஜும் நடக்குது. ஜின்கிட்ட நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல, என்ன உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி. ஒரு 5 years ஆஃப்டர் நீங்கள் ஜின்கிட்ட தான் வந்துட்டு உங்ககிட்டலாம் கேட்க முடியாதுடா, என் பிரதருக்கு மேரேஜ், நான் போவேன், நீ போ வீடியோண்ணா. எதுக்கிட்டி 1 மாதத்துக்கு முன்னாடி போகணும், அதான் பக்கத்தில் தானே, போயிட்டு வந்துக்க. நான் அங்கே இருப்பேன். அதெல்லாம் முடியாது ஒயன், என்னை விட்டுச்சு, என்னம்மா விட முடியாதுடி. ஏன் விட மாட்டேங்கிற? ஏன்னா நீ என்னை நைட்டு வேணும். ஏன் ஜின் இப்படி பண்ணுறான்? நான் தான் சொல்கிறேன்ல விட முடியாதுன்னு. நான் போவேன். அப்போது அங்கே தம்ஜுன் வரான். அதான் கேட்குறாள்ல, விட்றா, விட முடியாதுடா. இனிமா நீ அவளை வச்சு ப்ளே பண்ணுற? ஏன் பொண்டாட்டி, அவளை நான் என்ன வேணால் பண்ணுவேன், உன்னை என்ன இப்போது அப்படின்னு சொல்லுவோம். வாங்கின பஞ்சு பத்தலை போலையே, நீ என்ன வேணா அடிடா, ஆனால் என் பொண்டாட்டி தானே, அவளை நான் தான் அனுப்புவேன், நான் சொல்கிறதான் கேட்பா. என்னடி ஒயன்? கேட்க மாட்டேன், நான் போகிறேன், வா நானி அப்படின்னு சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு போகிறீங்க. அப்போது ஒயன் இங்கே பாரு. அப்போ நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தோம் அவன் ஐஸு விங் பண்ணுறான். விங் பண்ணிட்டு பாரு, நைட்டு நான் இங்கே பாரு, நிறைய சாக்லேட்ஸ் வச்சுருக்கேன், ஐஸ்கிரீம் வச்சுருக்கேன், புதுசாக கேம் விளையாட போகிறோம், போகணுமா உனக்கு?
அப்படிங்கிறான். அப்போது நம்ச்சும் உங்களை அப்படியே முழிச்சுட்டே பார்க்குறான். அப்போது நான் நாளைக்கு வரட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜனை பார்த்து கேட்குறீங்க. அப்போது அவன் அட்ட டியூப்லைட்டு இதுதான் நீ ஈச்சி போ அப்படிங்கிறான். அப்போது அண்ணா வேணாம் வேணாம் பிரின்சஸ், அண்ணன் கோவம் வருது போ, அப்புறம் அடிச்சிட போகிறேன். ஏன் போடி அப்படிங்கிறான். அப்போது ஜின் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே உங்களை வந்து ஹக் பண்ணிட்டு, அவள் எனக்கு இன்னும் சின்ன குழந்தை தான், நான் ஆட்டி படிக்கிற ஒரு பேபி டால் தான், ஸோ நீ போகலாம் அப்படிங்கிறான். இப்படியே இருடி, என் மேரேஜுக்கெல்லாம் நீ வரவே தேவையில்லை அப்படிங்கிறான். அப்போது வேணாமாண்ணா, ஷோ பிரின்சஸ் நீ எல்லாமே எப்படின்னா மேரேஜ் பண்ணிக்கிறது, வாடி நல்லா ஃபன்னாக இருக்கும், நம்ம வீட்டுக்கு போகலாண்டி அப்படின்னு கெஞ்சிகிட்டு இருக்கான். அப்போ மற்ற 5 மெம்பர்ஸும் வராங்க உள்ள வந்துட்டு, என்னாச்சு, என்ன நடக்குதுங்க, நீ ஏன் நான் கெஞ்சிகிட்டு இருக்க, இவ்வளோ இழுத்துட்டு வர வேண்டியதானே அப்படின்னு வந்து உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு, நாங்கள் சொன்னால் ஃபைனல் தான் வா அப்படின்னு இழுத்துட்டு போகிறான். அப்போது ஜின் திரும்பவும் உங்ககிட்ட, சாக்லேட் ஐஸ்கிரீம் வேணாமா உனக்கு. அப்போது நீங்கள் அந்த 5 மெம்பர்ஸை பார்க்குறீங்க. அந்த 5 மெம்பர்ஸ் கையிலையும் ஆக்சுவலாக நிறைய சாக்லேட்டு, நிறைய ஐஸ்கிரீம் எல்லாமே கையோடு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீட்டுறாங்க. அவன் நைட்டு தான் தருவேன்றான். ஆனால் நாங்கள்லாம் இப்போவே தருவோம் உங்களுக்கு, வரீங்களா அப்படின்னு கேட்க, எனக்கு சோறு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த ஐஸ்கிரீம் சாக்லேட்லாம் வாங்கிட்டு அப்படியே அவங்க பின்னாடியே போயிடுறீங்க. அப்போ ஜின் அப்படியே ஹேண்டை அவன் தலையில் வச்சுட்டு, ஐயோ கடவுளே கூட்டு போயிட்டானுங்களா, ஐயோ நான் என்ன பண்ணுறது இவளை வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி அவனுமே அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக, அப்போது வேறு வழியே இல்லை, நம்ம அங்கே போய் இருந்துட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி பின்னாடியே அவனும் லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு உங்கள் ரூமுக்குள்ளே வந்து படுத்துக்கிறான். ஸோ நீங்கள் அப்போ தான் உங்கள் பிரதர்ஸ் கூட ப்ளே பண்ணிட்டு உள்ளே வரீங்க. அவன் அப்படியே பெட்டில் படுத்துட்ருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே அவன் மேலே போய் படுத்துட்டு, என்ன பண்ணுற சின்னவா, ஏன்டி என்னை விட்டு வந்த, நீ தான் சொன்ன நைட்டு தான் தருவேன்னு, நீ நைட்டு தரது வரைக்கும் என்னால் பொறுத்துக்க முடியாதுன்னு அவங்களாம் அப்போவே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ சாப்பாடு கொடுத்தாங்க தெரியுமா, அப்புறம் என்னை எவ்வளோ பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா. ஏன்னா உன்னை அப்படி பார்த்துக்கலையா, நீயும் பார்த்துக்கிறதான், ஆனால் நான் அவங்க கூட தான் நான் வளர்ந்தேன், எனக்கு அவங்க கூட இருக்கணும்னு போல இருக்குது, நான் என்ன பண்ணட்டும். உன்னை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுடி, ஒன்றுமே பண்ண முடியாது, நீயே பிடுங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிற, எப்படி டால் உனக்கு 18 வயசு ஆகுதுடி, நீ இன்னும் எப்படி இருக்கா, நான் இன்னும் எப்படி ஆகணும், உனக்கு எப்படி ஆகணும்னு சொல்லு, நான் ஆகிக்கிறேன். கருமம், எத்தனை வயசானாலும் இப்படி தான் இருப்பா போல இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து எழுப்பி போகிறான். அப்போது ஆக்சுவலாக மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் வந்து உங்ககிட்டையும் ஜின்கிட்டையும் அப்படி ஜாலியாக ப்ளே பண்ணிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அப்படியே அந்த மேரேஜும் கலகலன்னு முடியுது. அப்படி ஒரு 2 இயர்ஸ் ஆஃப்டர் ஆகுது. அந்த 2 இயர்ஸில் ஆக்சுவலாக அவங்க எல்லா பிரதர்ஸுக்கும் மேரேஜ் முடிஞ்சிருக்கும். அப்போது எல்லா மேரேஜுக்குமே இப்படி தான் ஜாலியாக அப்படி தான் போயிட்டு இருந்திருக்கோம். ஸோ செம்ம ஹாப்பியாக தான் இருந்திருப்பீங்க. இப்போது நீங்கள் லேபர் ரூமில் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ செம்மையாக கற்றுட்ருக்கீங்க. அப்போது இங்கே வெளியில் எல்லோரும் சின்ன வார்னு வாடுறாங்க. ஸோ 6ம் சின்ன திட்டிகிட்டே இருக்காங்க. என்ன சொன்னேன், அவளுக்கு 20 அவளுக்கு குழந்தை பெற்றுக்கிற வயசாடாது, அவளை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ என்ன வேலை பார்த்துருக்க, உங்கள்கிட்ட என்ன சொல்லி பிரின்சஸை தந்தோம்,
அப்படின்னு சொல்லி ஆளாலும் கத்துறாங்க. அப்படியே அவங்க ஒய்ஃபெல்லாம் பேன்னு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுக்குள்ளாடியே இவங்களை கலாய்ச்சி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போது எல்லாரும் திரும்பி அவங்கள ஒரு முறைக்கிறாங்க. அப்போது எல்லாம் கப் சிப்புன்னு ஆயிடுது. அப்போது ஜின், டேய் நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்கடா, உங்களெல்லாம் சமாளித்து நான் எப்படிடா பேசுகிறது? ஆல்ரெடி ஒயன் வேறு அங்கே எப்படி இருக்கிறதுனால எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குடா. நீங்களே இப்படி பண்ணால் எப்படிடா? சரி, அதுக்கு என்ன பண்ணுறது? காடாக பார்த்து அதுக்கு நேரமும் குறித்து வச்சுட்டோம். நான் என்ன பண்ணுறது? உங்களுக்கே தெரியும் ஏன்னா ஒயன் ரொம்ப பிடிக்கும். ஸோ தெரியாமல் ஆயிடுச்சுடா. அதுக்கு என்ன பண்ணுறது? இதெல்லாம் சொல்லிட்டா பண்ணுறது? அதுவாக வரும், அப்போ பண்ணுறது தானே. ஏன் உங்கள் ஒய்ஃப்கிட்ட எல்லாம் போய் கேளுங்க, அதுவாக தானே வரும். அப்போது எல்லாரும் திரும்பவும் ஜின் அப்படி செம்ம ஷாக்காக பார்க்குறாங்க, இவன் என்னடா கேட்குறான்னு. அப்போது மற்றவங்க எல்லோரும் சிரிக்கிறாங்க. எஸ், மற்ற 6ஓட ஒய்ஃபும் சிரிக்கிறாங்க. அப்போது அப்படியே எல்லோரும் வந்து சரி விடுங்க, அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு பிடிச்சிருக்கு செய்கிறாரு. இப்போ உங்கள் தங்கச்சிங்கிறதுனால அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கான்னு? நடக்க வேண்டியது நடக்க தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்துகிறாங்க. அப்படி ஆளுக்கு டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா நீங்கள் லேபர் வார்டில் கத்துறது அவங்களுக்கெல்லாம் கேட்குது. ஸோ செம்மையாக வந்து நீங்கள் கத்திகிட்டே இருக்கீங்க. அப்போது ஒரு கட்டத்தில் ஜின்னை பார்க்கணும், மற்ற மெம்பர்ஸ் எல்லாரையும் பார்க்கணும், எங்கள் அண்ணாவெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் அங்கே கத்தி அழறீங்க. ஸோ அப்போ எல்லாருமே யாரோட பெர்மிஷனும் கேட்காம உள்ளே வந்துடுறாங்க. அப்போது ஜின் வந்து ஓடி வந்து உங்களோட ஹெட்டு பக்கத்தில் வந்துட்டு, ஏய் என்னடி ஆச்சு, ரொம்ப முடியலையா ஒயன், சாரிடி அப்படின்னு உங்கள் ஃபோரட்டில் கிஸ் பண்ணுறான். அப்போது நீங்கள் பொறுக்கி என்ன பண்ண, நீ என்னடா பண்ண அப்படின்னு செம்ம கோவத்தில் அவனோட சீக்ஸ்லேயே அடிக்கிறீங்க. அப்போது ஏய் இன்னும் 2 அடி கூட அடிச்சு ஓடி, ஆனால் கொஞ்சம் புஷ் பண்ணுறி, கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறான். அப்போ நீங்கள், ஆமாம் நீ இப்படியே அழுதெல்லாம் சாய்ச்சிருடா, எனக்கு வலிக்குது அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மற்றவங்களை எல்லாரையும் பார்க்க என்கிட்ட போடா அப்படின்னு அவங்க எல்லோரும் பக்கத்தில் வந்து உங்களை சுற்றி நின்றுட்டு, இங்கே பாரு ஒயன், இங்கே பாரு ஒன்றும் இல்லை, இங்கே பாரு எல்லோரும் இருக்கும் அப்படின்னு 2 பக்கமும் 2 ஹேண்டையும் அப்படியே 2 சைடும் பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு உங்களை ரப் பண்ணிட்டு, சரி இங்கே பாரு, நாங்கள் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணு, உனக்கு வலியே தெரியாதுடி அப்படி சொல்லிட்டு ஆக்சுவலாக ஆறுதல் சொல்லி எப்படியோ உங்களுக்கு டெலிவரி ஆகுது. ஸோ ஒரு கட்டத்தில் டெலிவரி ஆனப்புறம் நீங்கள் ரொம்ப கத்துறீங்க ஸ்டிச்சிங் எல்லாம் போடும்போது. ஸோ நீங்கள் கத்திகிட்டே இருக்கிறத பார்த்து எல்லாருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ எல்லோரும் பேபி அதை எடுத்து கொஞ்சிட்டே ஆக்சுவலாக நீங்கள் படுற வேதனையும் பார்த்துட்டு ஜின்னை தான் முறைக்கிறாங்க அதுக்கும். ஸோ ஜின்னுக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இப்படியே அந்த நாட்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகருது. இப்போ நீங்கள் ஒன் டே அந்த பேபிக்கு மில்க் ஃபீட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ ஜின் வந்து அப்போ தான் அந்த ரூமுக்குள்ளே என்ட்ராகிறான். அவன் ஆஃபீஸ்க்கு ஏதோ போயிட்டுருக்கான் போல இருக்கு. ஸோ பயங்கர டயர்டாக இருக்கான். நீங்கள் ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டே, ஜென்னும் இங்கே வாணி இந்த பேபியை பிடி அப்படின்னு நீங்கள் அப்படியே பேபியை பிடிக்க சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அவன் எதுவுமே கண்டுக்காமல் அவனோட டையெல்லாம் கழட்டி ஷர்ட்டெல்லாம் கழட்டிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் ஜின்னு என்னடி டயர்டாக இருக்குடிமா அவனுக்கு, கொஞ்ச நேரம் விடான் என்ன. என்னது டயர்டாக இருக்குது, என் பேபியை பிடி, நீ சரியா என்னோட பேபியை பார்த்துக்கல என்ன பார்த்துக்கலன்னு சொல்லி அங்கே போய் சொல்லிடுறேன் போ அப்படிங்கிறீங்க. அப்போது ஐயோ சொல்லிடாதடி, அவனுங்க வேற ஆளுக்கு குத்துவானுங்க, வேணாம் நானே பிடிச்சிக்கிறேன்டி அப்படி சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வந்து உங்கள் பேபியை பிடிக்கும்போது உங்கள் ப்ரெஸ்டெல்லாம் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அவன் அங்கேயே ஃப்ளாட் ஆகிடுறான். உங்கள் ப்ரெஸ்ட்லேருந்து
அப்படியே மில்க் வர அப்படியே சொட்டுது. அவன் டக்குன்னு அதில் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் அப்படியே வாயை பொழந்துட்டு பார்க்குறீங்க அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு. அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணி அவன் பண்ணுறது ஒரு மாதிரியாக. அப்போ பேபி கத்தி அழுது. அப்போ அவன் அப்படியே சடனாக விட்டு என்னாச்சு அப்படின்னு பேபி பார்க்க ஆரம்பிக்கிறான். ஸோ நீங்கள் செம்ம மூடாக இருப்பீங்க, அதனாலேயே அவனோட சோல்டரை ரப் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம சினிங்கிட்டு இருக்கீங்க. அப்போது புள்ள வர கத்திகிட்டே இருக்காண்டி, இவனை எப்படி சமாதானப்படுத்துகிற சொல்லித்தான் அப்படிங்கிறான். அப்போது போடா நீயே போய் சமாதானப்படுத்து அப்படின்னு நீங்கள் கோபத்தில் அங்கேருந்து எழுந்திரிச்சு அப்படியே உங்கள் வீட்டுக்கு ஆக்சுவலாக எழுந்திரிச்சு போயிடுறீங்க. உங்களை பார்த்துட்டே குழந்த பிள்ளைக்கு ஒரு குழந்த அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த பேபியை அவன் கேர் பண்ணிகிட்டே அதை மெதுவாக தூங்க வச்சிடுறான். அவன் எப்படியோ கஷ்டப்பட்டு தூங்க வச்சுட்டு கீழே வந்து பார்த்தா நீங்கள் காணும். அப்போது ஒயன் அப்படின்னு கிச்சனில் வரான். அப்போது நீங்கள் அங்கே இல்லை. ஆக்சுவலாக கிச்சனில் உங்களோட ஆண்டி தான், அதாவது ஜின்னோட அம்மா இருக்காங்க. என்னடா அம்மா உயனுங்க அப்படின்னு கேட்க, அவள் எப்போவோ அங்கே போயிட்டாளே, எங்கே அவள் எங்கே போவா, அவள் அண்ணனை பார்க்க தான் போயிருக்கா. அம்மா நீ என்ன பண்ண? நான் ஒன்றும் பண்ணலையே. என்னம்மா என்னாச்சு அப்படின்னு அவனே அவனோட மம்மியே ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறான். நீ ஏதோ பண்ணியிருக்கடா, அவனுக்கு இப்போ கத்த போகிறானுங்க, நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஜின் ஐயோ அதுக்கெல்லாம் அங்கே போவோம் இவ்வளோ அப்படின்னு ஃபாஸ்ட்டாக அங்கே வந்துடுறான். அப்போது எல்லோரும் மறைஞ்சு கட்டிட்டு செம்மையாக முறைச்சிட்டு நிற்கிறாங்க. அப்போது மற்ற அவங்களோட ஒய்ஃபெல்லாம் ஏங்க இங்கே நின்றுங்க, ஏங்க எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு தடுக்கிறாங்க. தள்ளி நின்னுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு, ஒன்று சும்மாவே விட மாட்டோங்கடா, அப்படி என்ன தேவையோ அது என்னவா இருக்கட்டும், அது எப்போ தேவையோ அதை நீ அவளுக்கு கொடுத்தா ஆகணும்னு சொல்லியிருக்கோமா இல்லையா? ஒய்யோ நீ இதை கூடவா இங்கே சொல்லுவ? அப்போது நீங்கள் அப்படியே நம்சு பின்னாடி இருந்து அப்படியே ஐஸை சிமிட்டிட்டே, ஆமாம் சொல்லுவேன், நான் சொல்லுவேன்டா ஒயன். அப்போது எதை கூட? ஆமாம் நீ பேபி பிடிக்க மாட்டியாமே, என்ன நீ பெரிய ஆளா? என் தங்கச்சி பத்த பேபியா நீ கேர் பண்ண மாட்டியா? அவள் மட்டும்தான் பார்க்கணுமா என்ன? அப்போது ஜின்னுக்கு புரியுது. ஸோ நீங்கள் எதையும் சொல்ல அப்படிங்கிறது மாதிரி. ஸோ அவன் அப்படியே பார்த்துட்டு, இதை தான் சொன்னியா, நல்ல காலம், ஐயோ நீ கேட்டதை நான் தரலன்னு போய் சொல்லிட்டியோன்னு நினச்சேன் அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை பார்த்துக்க, சரி நான் பார்த்துக்கிறேன் மச்சான்ஸ், எல்லாரையும் பார்த்துக்கிறேன் ஓகேவா, இப்போ என் பொண்டாட்டி அனுப்பி வைக்கிறீங்களா? என்ன அடிக்கணுமா? சரி ஆளுக்கு ஒரு அடி அடிச்சுக்கோங்க இந்தா அப்படின்னு சீக்ஸை காட்ட அவங்க எல்லோரும், இவனை வச்சுட்டு ஏன்டா இப்படி படுத்துற, அவளை இப்படி கஷ்டப்படுத்தாதடா, நல்லா பார்த்துக்கூடா, ஐயோ நான் தேடி வரதுலே தெரில, அவளை நல்லா தாண்டா பார்த்துக்கிறேன், அவளு அடிக்கடி நட்டு கலண்டுறது இப்படியே பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டக்குன்னு பிடிச்சி இழுத்துட்டு தூக்கிட்டே, பாடி உனக்கு இருக்குடி அப்படின்னு அவன் உங்கள் இயர்ஸில் வெட்டில் நான் கேட்குறதெல்லாம் கொடுக்கணும் சரியா, நீ அதுக்கு தானே இங்கே கோச்சிட்டு வந்த, இருக்கு உனக்கு வா அப்படிங்கிறான். அப்போது நீங்கள் இல்லை நான் இவங்க கூட போக மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறீங்க. அடம்பிடிச்சிட்டு இறக்க சொல்லி கத்துறீங்க. அப்போ பின்னாடி எல்லாரும் ஓடி அப்போது திரும்ப எல்லாருமே ஓடி வராங்கல்ல, செம்ம கோவமாக முன்னாடி நிற்கிறாங்க. இப்போ என்னடா பண்ண, அவளை விடுறா, அவள் தான் வரலல்ல, விடு அவளை
டே ஆனால் உடானா நீங்கள் சீறிட்டு வராதீங்கடா. ஏ என் நிலமை புரிஞ்சுக்காம ஏன்டா இப்படி படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கீழே இறக்கி விட்டு சுகாவோட காதில் போய் ஜின்னு அப்படியே சொல்கிறாப்புல. டே இதான் நடந்துச்சுடா, இதுக்கு தாண்டா இது கோச்சிட்டு வந்துச்சு. இப்போ வேறு நான் இதை சொன்னதுக்கு தான் இதுக்கு இப்படி அடம் பிடிக்குது. இப்போ என்ன அடியணுமா உங்களுக்கு? இதுக்கும் என்ன அடிப்பீங்கன்னா அடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் ஒரு ஆள்கிட்டே ஷேர் பண்ணிடுறான். ஸோ அப்போது எல்லோரும் சிரிச்சிடுறாங்க. அப்படியே பயங்கரமாக சிரிச்சுட்டே, டே இதுதானா, நாங்களும் வேறு ஏதோ அப்படின்னு நினச்சிட்டு அப்போது ஒயன் ஏன் எல்லோரும் சிரிக்கிறீங்க, என்ன சொன்னீங்க? உண்மையை சொன்னேன் அப்படி சொல்லிட்டு உங்களோட காதை இழுத்துட்டே போகிறான். டே அதுக்காக எங்கள் தங்கச்சியோட காதெல்லாம் பிடிச்சிவியா நீ அப்படின்னு கையை முறுக்குறாங்க. அப்போது இல்லை இல்லடி வாடி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சோல்டரை தூக்கி போட்டு போக அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு மாதிரி வரைச்சி கட்டிகிட்டே நிற்கிறாங்க. ஐயோ இவனுங்களையும் வச்சுட்டு இவளையும் வச்சுட்டு எப்பட்றா சமாளிக்கிறது அப்படின்னு ஜீன் யோசிச்சுட்டே ஆக்சுவலாக அவங்கள தூக்கிட்டு அவன் பைட்டுக்கு தான் கூட்டு வரான். ஸோ கூட்டு வந்துட்டு ஏன்டி இப்படி படுத்துறா அப்படின்னு கேட்குறான். அப்போது அம்மா பேபிங்க அது அம்மாக்கிட்டே இருக்குது, நீ ஏன் இப்படி என்னை படுத்துறாடி சொல்லு அப்படின்னு உங்களை அப்படியே பெட்டில் புஷ் பண்ணிட்டு அவன் மேலே சொல்கிறான். இங்கே பாரு, இப்படி தொட்டது பிடிச்சதுக்கெல்லாம் அங்கே போய் நிற்காதடி, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கா இல்லையா, புருஷனை இப்படி கேவலப்படுத்திகிட்டே இருப்பியா நீ அப்படின்னு கேட்குறான். அப்போ நீங்கள் கேவலப்படுத்தணும், என்ன கேவலப்படுத்தணும், நான் எதுவும் சொல்லியே, நீ நான் தானே போய் சொல்லிக்கிட்டு அப்புறம் அப்படிங்கிறீங்க. சரி இப்போ உனக்கு என்ன வேணும்? ஒன்றும் வேணாமே? இல்லை ஏதோ வேணும். வேணாண்டா, ஏதோ வேணும்டி உனக்கு? வேணாம். சரி கேம் விளாடலாமா அப்படின்னு அவனை சிரிச்சுட்டே பார்க்குறீங்க. நெக்ஸ்ட்டு ட்வின்ஸ் ஒன்று பெற்றுக்கலாமா? முடியாது என்னாலலாம் இனிமேல் டெலிவரிலாம் அதெல்லாம் இன்னும் முடியாது. போ, நான் உனக்கு பேபிஸ் மட்டும் பொத்து கொடுக்கவே மாட்டேன். அப்போ அது வேணாமா? அது வேணும், ஆனால் பேபிஸ் வேணாம் அப்படிங்கிறியா? அப்போ எப்போ உனக்கு பெற்றுக்கணும்னு தோணுதோ அப்போ பெற்றுக்கலாம். ஆனால் அது முன்னாடி உள்ளது அதெல்லாம் வேணும்ல, பண்ணுவோமா அப்படின்னு அப்படி ஷையாக படுற ஒரு பிள்ளை பொத்து 6 மாதம் ஆச்சுடி. இன்னும் ஷைனஷா? அதுக்குனால என்ன, ஷை ஆகக்கூடாதுன்னா ஆளாம் ஞாலாண்டி, எவ்வளோ வேணால் ஷை ஆகலாம். வலிக்குதுடா, கொஞ்சம் சைடில் திரும்பி படு, என் மேலேயே ஃபுல் வெயிட்டையும் போடுவியா நீ அப்படிங்கிறீங்க. அப்போது ஐயோ வலிதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே அவன் மேலே கொண்டு வந்துட்டு அப்படியே டைட்டன் பண்ணுறான். அவனோட பெல்ட்டு குத்துது. வலிக்குதுடா, பெல்ட்டு குத்துது, கையெடு, வீட்டுடா போடா அப்படிங்கிறீங்க. அப்போது சரி குத்தாது கழட்டி போட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் பேண்ட்டையும் கழட்டிட்டும் உங்கள் பக்கத்தில் வருவோம். நீங்கள் சீ என்னடா இது, நீ கேட்டது அப்படின்னு சினிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே, மேக் அவுட் தான் கண்டிப்பாக. எஸ், ஓகே, பை, see you, love you all. மனதில் சென்ற ஒளியே நீ என் மனதில் இன்னொருவம் கண்டுபிடிப்பாயா? பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதலர் வாழ, பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில்